اللهم وبركم كريم بعرض سديد صلاة وتسليم اللهم صل وسلم عليه لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله علق الألف بضم فتح على الآلهة أول سطور بسم الله بدر الخالق لا والآل والأولاد والأصحاب والأقطاب والأولاد والأقطاب والختام كان لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله وأصحابه أجمعين اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبي ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم وبه قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن نافع عن ابن عمر رضي الله تعالى عنهما وعنهم أن رسول الله صلى الله عليه وسلم قال إنما مثل صاحب القرآن كمثل صاحب الإبل المعقلة إن عاهد عليها أمسكها وإن طلقها ذهبت أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, மரியாதைக்குரிய அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குடும்பத்தோடு ஜியாரத் செய்கிற பாக்கியத்தையும், புனிதமிக்க கஅபா சென்று குடும்பத்தோடு தவாஃபுகள் உம்ராக்கள் ஹஜ் செய்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள், உஸ்தாதுமார்கள், மஷாயிஹ்மார்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் அல்லாஹ் ஒளிமயமானதாகவும் விசாலமானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய புகாரி ஷரீஃப் ஓதப்படக்கூடிய புனிதமான இந்த மஜ்லிஸ் நூறாண்டை தொட காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸுகள் ஓதப்படுவதற்கும் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்படுவது கேட்கப்படுவதற்கும் அதை கொண்டு நமது ஊருக்கும் உலக மக்கள், குறிப்பாக ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் அருளையும் தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸுகளில் ஆரம்பமாக குர்ஆனுடைய தனிச்சிறப்புகள், குறிப்பாக குர்ஆனில் தனித்தனி சூறாக்களாக வருபவைகளை ஓதுவதனுடைய தனிச்சிறப்பு என்று தொடங்கி ஒரு பகுதியாக நிக்காஹினுடைய பாபும் வந்து கொண்டிருக்கும். நிக்காஹினுடைய பாபை இதற்கு முன்னால் இதே நாளன்று பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததால் இன்றைய தினம் குர்ஆன் ஷரீஃபினுடைய சிறப்புகள், குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய ஒழுக்கங்கள், இவைகளை பற்றி நாம் பேசி நமக்கு நாமே ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. அருமையான சகோதரர்களே, ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தனிச்சிறப்பை பற்றி தான் இன்றைய 21வது ஜுஸுவனுடைய தொடக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த பேரற்புதங்களில் ஒன்று குர்ஆன் ஷரீஃப். வேறு எந்த சமூகத்துக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் குர்ஆன் ஷரீஃப். தௌராத்து, இன்ஜீலு, ஜபூரு இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதங்கள் தான். அதில் நமக்கு கருத்து வேறுபாடே இல்லை. ஆனால் அவைகளுடைய உண்மையான பிரதிகளே இன்றைக்கு இல்லை. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் 1500வது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுதும் ஒரு சிறு மாற்றம் வருத்தப்படாமல், ஒரு சிறிய புள்ளியில் கூட வித்தியாசம் வராமல் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். எனவே அது முஅஜிஸாக்களிலேயே சிறந்த முஅஜிஸா என்று நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
இமாம் புஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தாமத்தில் லதைனா, அந்த குர்ஆன் ஷரீஃப் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக நம்மிடத்தில் குர்ஆன் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பேப்பரில் வைத்து பாதுகாக்கப்படாமல் உள்ளங்களில் வைத்து அல்லாஹ் பாதுகாக்கலாம். கோடிக்கணக்கான ஹாஃபில்கள், ஹாஃபிலாத்துகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பாதுகாப்பதற்கு எடுத்திருக்கிறார். எல்லா முஅஜிசாக்களும் நபிமார்களுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடியை கொடுத்திருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல், இன்றைக்கு அதனுடைய பலகைகள் தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒட்டகம். இப்படி எத்தனையோ அற்புதங்கள் இருந்தால் கூட அவைகளெல்லாம் போய்விட்டது. இது ஜாத் வலம் தஜுமி என்று புருதாவில் சொல்வார்கள். எல்லா நபிமார்களுடைய முஅஜிசாக்களும் வந்தது, அது போய்விட்டது. ஜாத் வலம் ததுமி, வந்தது, அது நிரந்தரமாக இல்லை. ஆனால் தாமத்தில் லதைனா, நம்மிடத்தில் உள்ள குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த குர்ஆன் ஷரீஃபில் தொடக்கமாக வரக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு தனித்தன்மை. வலக்கத் ஆத்தைனாக சபஅம் மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். திருப்பி திருப்பி இறக்கப்பட்ட 7 ஆயத்துகளை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா. அது பல தடவை இறக்கப்பட்டது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி இன்றைய தினம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் குறிப்பாக வரக்கூடியது, ஒரு சஹாபி பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகத்தை காணுகிற பாக்கியத்தை நமக்கும் தருவாராக. அந்த சஹாபி பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்ததும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியினுடைய கரத்தை பிடிக்கிறார்கள். ஃபஅஹத பியதி என்பார்கள் சஹாபாக்கள். இந்த மாதிரி வாசகங்கள் வருகிற பொழுதெல்லாம் நாம் ஒரு துஆ செய்து கொள்ள வேண்டும். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய கரங்களையும் பிடியுங்கள். ஃபஅஹத பியதி ஹுத் பி ஐதீனா ஹுத் பியதி. ஸலாத் ஹுதுரியில் நாம் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தை, ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி, என் கரத்தை பிடியுங்கள். இந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தை, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கரத்தை பிடித்தார்கள். பிடித்ததற்கு பின்னால் அவர்கள், அலா உஅல்லிமுக சூரத்தன், உங்களுக்கு ஒரு சூறாவை நான் கற்றுத்தரட்டுமா? ஹிய அஅலமு சூரத்தன் ஃபில் குர்ஆனி கபுல அன் தஹ்ருஜ மினல் மஸ்ஜிதி. நீங்கள் இந்த பள்ளியை விட்டும் வெளியே போகிறதுக்கு முன்னால் அந்த சூறாவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ஃபஅஹத பியதி, என் கையை பிடித்தார்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்கார்ந்து இருந்தோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை விட்டும் வெளியேறுவதற்காக நாடுகிறார்கள். அப்பொழுது நான் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஒரு சூறா கற்றுத்தாரேன்னு சொன்னீங்கல்லவா, நான் பள்ளியை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா, இப்போ வெளியே போகிறீர்கள், அதை எனக்கு சொல்லித்தாருங்களேன் என்று சொன்னபொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்குகிற சூரத்துல் ஃபாத்திஹா. ஹிய ஸபுல் மசானி வல் குர்ஆனில் அஸீம், அது மகத்தான குர்ஆன். அது தௌராத்தை விட, இன்ஜீலை விட
எல்லா வேதங்களையும் விட சிறந்தது குர்ஆனிலேயே உயர்ந்த சூரா என்று எனக்கு விளக்கம் அளித்தார்கள் என்பார்கள். அருமையானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கென்று ஒரு தனித்தன்மை. நாம் ஃபர்து தொழுதா ஷாஃபியாக்கள் 17 தடவை நாம் விடாமல் ஓதுகிறோம். சுன்னத்துகளை விட்டு விடுவோம். ஃபர்தான தொழுகையில் 17 தடவை ஒரு முஸ்லிமாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். சுன்னத்துல் ஜமாத்தினர்களாக இருந்தால் எங்கே போனாலும் அல் ஃபாத்திஹான்னு சொல்லி ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் மஜ்லிஸை தொடங்க மாட்டோம், மஜ்லிஸை நிறைவுபடுத்த மாட்டோம். எல்லா இடங்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிக உயர்ந்த சூரா என்று பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருகிற பொழுது இப்னு ரஜபுல் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தஃசீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் 8 தனிச்சிறப்புகள் இருப்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா. ஏதாவது நோயா, நமக்கு நாமே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதலாம். பிள்ளைகளுக்கு நோயா, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதலாம். மனச்சஞ்சலமா, சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அவ்வளவு தனிச்சிறப்பு. 1வது சிறப்பாக இதைத்தான் சொல்வார்கள், அது குர்ஆனிலேயே உயர்ந்த சூரா. குர்ஆன் மற்ற வேதங்களை விட உயர்ந்தது. தாமத்தில் தைனா, நம்மிடத்தில் இன்றைக்கும் நிலைநிற்கக்கூடிய வேதம், இதயங்களில் பாதுகாக்கப்படக்கூடிய வேதம், இன்றைக்கும் சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேதம். வயின் குன்றும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா ஃபஅதூ பிசூரத்தின் என்று உங்களுக்கு சந்தேகம் இந்த குர்ஆன்ல இருந்தா இது மாதிரி ஒரு சூறாவை, சின்ன சூறாவை நீங்க கொண்டு வாருங்கள். இன்னா அத்தைனா போல 3 ஆயத்துள்ள ஒரு சூறாவை கொண்டு வந்து விடுங்கள் என்று 15 நூற்றாண்டுகளாக சவால் விட்டு அந்த சவால் யாராலும் வீழ்த்தப்படாமல் இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபிலேயே உயர்ந்தது. எனவே அது முதல் சிறப்பு குர்ஆனில் உயர்ந்தது. எனவே தான் நாதாக்கள் சொல்வார்கள், எப்போ குர்ஆன் ஓத ஆரம்பித்தார், நம்ம குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதுறோம், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுறோம். இன்றைக்கு அலிஃப் லாம் மீம் ஓதி விட்டோம், அலிஃப் லாம் மீம்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். ஸயக்கூல் ஓதுறோம், அப்போ ஒரு ஃபாத்திஹா ஓதிட்டு ஸயக்கூல ஓதுறோம். ஒரு யாசீன் ஓதுறோம், ஒரு ஃபாத்திஹா ஓதிவிட்டு யாசீனை ஓதுங்கள். வாக்கியா ஓதுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு வாக்கியா ஓதுங்கள். இது சட்டமான கேட்கக்கூடாது, சிறப்பு. அப்படிதான் ஓதணுமா அல்சா அப்படியெல்லாம் சொல்லல. சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலேயே சிறந்த சூறாவாக இருப்பதால் அதை நாம் ஓத வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். 2வது சிறப்பாக தௌராத்திலும் இல்லை, இன்ஜீலிலும் இல்லை, ஜபூரிலும் இல்லை இதுபோல ஒரு சூரா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலோ தௌராத்திலோ அல்லது ஜபூரிலோ இன்ஜீலிலோ மிஸ்லுஹா இது போன்று ஒன்றை அல்லாஹ் இறக்கவில்லை. அவ்வளவு உயர்வான சூரா. நம்ம 17 தடவை ஓதுறோம். என்றைக்காவது ஃபாத்திஹா சூரா ஓதணும்னு உள்ளதுனால சடவு வந்ததா? யாருக்கும் வரல. ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதிட்டு இருக்கிறோமே, சடைவில்லாத ஒரு சூரா. மனதில் சின்ன சூறான்னு வேணா நம்ம சொல்லலாம், அதை விட சின்ன சூறா இன்னா அத்தைனா அரைத்தல்லதி இது போல சூறாக்கள் இருக்கிறது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல்லாஹ் கொடுத்த தனிச்சிறப்பு அது தௌராத்திலோ இன்ஜீலிலோ ஜபூரிலோ குர்ஆனில் கூட அப்படி ஒரு வேதம் இல்லை, அப்படி ஒரு சூறா இல்லை என்று சொல்லி காட்டுவார்கள். 3வதாக இப்னு ரஜபுல் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹா மின் கன்ஸின் தஹ்தல் அர்லி இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஹுமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் ஃபீமா மன்ன பிஹி அலைய, அல்லாஹ் எனக்கு கிருபை செய்ததில் பெரிய ஒரு கிருபையில ஒன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சொல்கிறான்,
இன்னி அதைத்துக ஃபாத்திஹத்தல் கிதாப், ஃபாத்திஹா கிதாபை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஹிய மின் குனூஸி அர்ஷி, அது என்னுடைய அர்ஷினுடைய பொக்கிஷத்தில் கட்டுப்பட்டது. கஸ்ஸம்துஹா பைனி வ பைனக நிஸ்ஃபைனி, அதுல 7 ஆயத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ்வை புகழ்வது. 3 ஆயத். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வை உடைய இபாதத்தையும் உதவியையும் தேடுவது. 4ம் அல்லாஹ் சம்மதமானது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அடியார் கேட்கிறார், எனக்கு சிராத்துல் முஸ்தகீமை தா என்று அடியார் கேட்பதால் அல்லாஹ்வுடைய தனிச்சிறப்புகளும் அதில் சொல்லப்பட்டுள்ளது, அடியார்களுடைய வேண்டுதலும் அதில் சொல்லப்படுகிறது. 2 பாகமாக பிரித்திருக்கிறேன். அல்லாஹ்வே சொல்கிறான், கஸ்ஸம்துஹா பைனி வ பைனக நிஸ்ஃபைனி, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒரு பகுதி, எனக்கென்று ஒரு பகுதி, உங்கள் உம்மத்துக்கென்று ஒரு பகுதி, அதில் துஆ இருக்கிறது, உயர்ந்த துஆ இருக்கிறது. இந்த உம்மத் கேட்கிற துஆ, என்னை புகழ்வது இருக்கிறது, என்னிடத்தில் உதவி தேடுவது இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, 4வதாக தனிச்சிறப்பை இப்னு ரஜபுல் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாதிஹி சூரத்து முக்தஸத்தும் பி முனாஜாத்தி ரப்பி தஆலா, அல்லாஹ்விடத்தில் முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் வைப்பதற்குரிய தனிச்சூரா சூரா. நேர்வழி கிடைத்தால் தான் தொழுகை, நேர்வழி கிடைத்தால் தான் நோன்பு, நேர்வழியே கிடைக்கலைன்னா தொழுகை எக்ஸசைஸா பயிற்சியா மாறிவிடும். ஒருவனுடைய உள்ளத்தில் சரியான அக்கீதா இல்லை என்றால் அவன் தொழுகிற தொழுகையோ நோன்போ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல. அங்கே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வை புகழுகிற பொழுது அல்லாஹ்வை ஒரு படர்க்கையா எங்கோ இருப்பவனை போன்று அல்ஹம்துலில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் எல்லாம் சொல்லிவிட்டு இய்யாக அப்படி நேர முன்னால கொண்டு வந்து, உன்னையே இஹ்தினா, எங்களுக்கு நீ முன்னால் வைத்து, அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் வைக்கப்படக்கூடிய ஆயத்துகள் அதிலே அடங்கி இருப்பதால் அது முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் முக்கிய துஆ, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான துஆ. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கப்படக்கூடிய துஆ சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருப்பதால் அது உயர்ந்தது. அருமையானவர்களே, 5வதாக சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் 400 சுஹுஃப்களை இறக்கி வைத்திருக்கிறார், 4 வேதங்களை இறக்கி வைத்திருக்கிறார். அவைகளையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜமஅல் அர்பஅத ஃபில் குர்ஆனி, 4 வேதங்களுடைய தன்மைகளையும் குர்ஆனில் வைத்திருக்கிறான். குர்ஆனை முஃபஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள், அம்மா ஜுஸுல வரக்கூடிய சிறிய சிறிய சூறாக்களில் வைத்திருக்கிறான் என்று சொன்னவன் அவைகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறேன். அலிநாயகம் இதனால் தான் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வேதங்களிலும் சொன்ன விஷயங்களை குர்ஆனில் அமைத்திருக்கிறான். குர்ஆனில் சொன்ன விஷயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொன்ன விஷயத்தை பிஸ்மில்லாவில் வைத்திருக்கிறான். பிஸ்மில்லாவில் சொன்ன விஷயத்தை பிஸ்மியில் வைத்திருக்கிறான். கடைசியில எல்லாவற்றையும் சேர்த்து பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய புள்ளியில வைத்திருக்கிறான். இது நிறைய பேருக்கு புரியல. அது என்ன புள்ளியில எல்லாம், ஒரு புள்ளியில எல்லாம் வந்துருமா? புள்ளி அல்லாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்தது, நம்மை பரிபாலிப்பது, நமக்கு உணவு தருவது, நமக்கு வேதங்களை அனுப்பியது எல்லாம் அவன் ஏகன் என்று காட்டுவதற்காக. ஒரே புள்ளி, அந்த புள்ளியை உணர்கிற பொழுது தௌஹீதினுடைய தனித்தன்மம் விளங்கும். ஒன்றிலிருந்துதான் எல்லாம், அந்த ஒன்று அல்லாஹ். அந்த புள்ளியை பற்றி சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, எனவே எல்லாவற்றையும் விட்ட அது உயர்ந்தது. மன் கரஅல் ஃபாத்திஹத்தல் கிதாப, யாராவது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் 4 வேதங்களையும் ஓதிய நன்மை கிடைக்கும் என்பார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாதாக்கள் நமக்கு கற்றுத்தந்தது நாம தொழுகையில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் ஃபாத்திஹா.
நமக்கு ஒரு வளமை, இப்படி போயிட்டு இருக்கிறோம், ஒரு பள்ளிவாசலை பார்க்குறோம், அங்கே ஒரு மக்பராவையும் பார்க்குறோம், இப்படி போகக்கூடாது. பஸ்ஸில் போகிறோம், நடந்து போகிறோம், எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபாத்திஹாவாவது ஓதி இங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கபர்வாசிகளுக்கும் என்று மொத்தமாக நியத் வைக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல்லாஹ் தந்த உயர்வான தன்மை. அடுத்து சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலாஹியத்து, ருபூபியத்து, ரஹ்மத்து மூன்றையும் இதில் சொல்லி காட்டுவான். இய்யாக நஅபுது, இலாஹியத், உன்னைத்தான் வணங்குவேன், நீ மட்டும்தான் இறைவனாக வணங்கப்படுவதற்கு தகுதியுள்ளவனாக ஏகனாக இருப்பவன் என்ற அல்லாஹுடைய தனித்தன்மை, இறைத்தன்மை, யாருக்கும் நெருங்க முடியாத, யாரோடும் சேர முடியாத தனித்தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முதல் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இய்யாக நஅபுது என்பதில் சொல்வான். ருபூபியத் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை ரஹ்மத்திலும் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் ரப்பு ரஹ்மான், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், 4 சிஃபத்துகள். அல்லாஹ் ரப்பு ரஹ்மான் ரஹீம் என்ற 4 தன்மைகளை சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒன்று கூட்டி காட்டுவான். அது இலாஹியத்து, அல்லாஹுடைய ஏகத்துவம். அதுபோல இய்யாக நஅபுது என்பது ருபூபியத்து, அவன் நம்மை பரிபாலிக்கக்கூடிய தன்மை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது ரஹ்மத் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அல்லாஹ் கொடுத்த 6வது தன்மையாக ஷிஃபாஉன் மின் குல்லி தா என்பார்கள். யா அய்யுஹன் நாசு قد جاءتكم موعظة من ربكم وشفاء என்ற அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் ஷிஃபா தான். குர்ஆன் முழுவதும் ஷிஃபாவுடைய ஆயத்துகள், அதில் 6 ஆயத்துகள் ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்று அல்லாஹ் தனித்தன்மை காட்டுவதை போல ஃபாத்திஹத்துல் கிதாப் என்பது ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன் இல்ல ஸாம், மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் அதில் மருந்து இருக்கிறது என்பார்கள். மரணம் வந்தால் மருந்து இல்லை. குஷ்டரோகமா சூரத்துல் ஃபாத்திஹாவில் மருந்து இருக்கிறது. இல்லை, நம்மெல்லாம் ஓதி சரியா வரையில்லைன்னா நம்ம வாயில் உள்ள தகராறு, கீபத்து, நமீமத்து, புறம் பேசுவது, குறை சொல்வது, அடுத்தவர்களை பற்றி உள்ள சிந்தனைகள் செய்வது, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கை குறைவு. ஓதுனா கிடைக்குமா அல்சா, ஓதுனா அது சரியாயிருமா, நோய் போயிருமா, நான் ஓதி பார்த்துட்டனே. ஃபாத்திஹாவின் மீது குறையல்ல. சொல்வார்கள், ஷிஃபாஉல் லி அத்வாஇல் குலூபி ஷிஃபாஉல் லி அத்வாஇல் அஜ்சாமி, உடல் சம்பந்தமான நோய்களுக்கும் அதில் பரிகாரம் இருக்கிறது, இதயம் சம்பந்தமான நோய்களுக்கும் அதில் பரிகாரம் இருக்கிறது. இதயம் என்றால் அகம்பாவம், ஆணவம், செருக்கு, மமதை, கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் மாறுவதற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபா. அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவை வெளிரங்கமான நோய்களுக்கு, விஷத்திற்கு முதல் விஷ முறிவு மந்திரமே சூரத்துல் ஃபாத்திஹா. பல தடவை புகாரியில் வந்த செய்தி தான், நமக்கும் தெரியும். சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துக்கு போனாங்க, அந்த ஊரில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, கண்ணியப்படுத்தல, மரியாதை செய்யல. அந்த ஊரில் இந்த காலத்தை போல ஹோட்டல் எல்லாம் இல்லாத காலம், அந்த ஊரை விட்டும் அடுத்த ஊருக்கு வந்து விடுகிறார்கள், வந்து அங்கே தங்கி இருக்கிறார்கள். முதல் ஊரில் இருக்கக்கூடிய மன்னருக்கு, அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகருக்கு தேள் கொட்டி கடுமையான விஷம் தலைக்கேறி நிற்கிறார். அங்கிருந்து ஒருவர் வருகிறார். இவர்களை பார்த்து, உங்களில் யாராவது ஓதி பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களா? எங்கள் தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது, வருவீர்களா, வந்து ஓதி பார்ப்பீர்களா என்று கேட்கிற பொழுது ஒரு சஹாபி எழுந்திருத்து போகிறார்கள். போய் ஏதோ ஓதி பார்க்க முன்னால் சொன்னாங்க, ஓதியெல்லாம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு 30 ஆடு தந்துடணும்டா, கூலியாக 30 ஆடு தரணும். ஓதி பார்த்தார்கள், விஷம் இறங்கி விட்டது. 30 ஆட்டையும் ஓட்டி கொண்டு வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, இது என்னது? ஓதி பார்த்தா அதுக்குள்ள கூலி. அப்படியா, இது புதுசா இருக்கிற இந்த கூலி, இந்த ஆட்டை அறுத்து சாப்பிடவோ
நமக்கிடையில் பங்கு போடுவதோ கூடாது. கண்மணி நாயகத்திடத்தில் போவோம், கேட்போம், அவர்கள் அனுமதித்தால் சாப்பிடுவோம், இல்லை என்றால் கொடுத்து விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, என்ன வாப்பா ஓதி பார்த்தியா, என்ன ஓதி பார்த்தீர்கள், என்ன ஓதி பார்த்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் பதில் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதுன, வேற ஒன்றும் ஓத இல்லை. கண்மணி நாயகம் கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் அன்னஹா, அது ஓதி பார்ப்பதற்குரிய ஆயத் என்று எப்படி தெரியும்? நான் தனிப்பட்ட முறையில் விஷமுறிவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள் என்று நான் சொல்லவில்லையே, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை ஷிஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉன் மின் குல்லி தாஇன் இல்ல சாம் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே, மரணத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்திருக்கிறது என்று சொன்னீர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினேன், எனக்கு இந்த ஆடுகள் கிடைத்தது. கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, அதை நீங்க பங்கு போட்டுக்கிடுங்க, ஃபலிரிபு லீ பிஸஹ்மின், எனக்கு ஒரு பங்கு தாங்க. ஓதி பார்த்தால் காசு வாங்கலாமா, காசு கொடுக்கணுமா? நம்ம ஊர்ல ஏதாவது ஓதி பார்த்தா கூட ஏதாவது காணிக்க கொடுத்தாதான் அது நிறைவேறும் என்று ஒரு பண்பாட்டை நம்முடைய நாதாக்கள் சொல்லி தருவார்கள். வேண்டாம் சொன்னா கூட இல்ல, ஓதி பார்த்தால் ஏதாவது காணிக்கை கொடுத்தால் தான் நிறைவேறும் என்பார்கள். கேரளாவில் ஹிபத்துல்லாஹுல் காதிரியுல் புகாரி என்று 4 மதுஹபுகளிலும் ஃபத்வா கொடுப்பதற்கென்று தகுதி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம் இருந்தார்கள். மறைந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பரக்கத்தை நமக்கு தருவானா. புகாரி கபீலாவை சார்ந்த சாதாத்து குடும்பத்தை சார்ந்த ஒரு தலை சிறந்த ஆலிம், ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். நம்முடைய பாடூர் பகுதிகளுக்கு போனால் அங்கே அவர்களை ஜியாரத் செய்யலாம், அவர்களுடைய மக்பரா இருக்கிறது. அவர்களை நான் சந்தித்த பொழுது சும்மனுடைய இஜாசத், விஷத்துக்கு ஓதி பார்ப்பதற்குரிய இஜாசத் கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த இஜாசத் நமக்கு கிடைப்பது இந்த சஹாபியின் மூலம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பார்த்தார்களே, அவர்கள் ஆடு கேட்டு வாங்கி அந்த ஆட்டின் மூலம்தான் அதை காசாக பணமாக வைத்துத்தான் ஓதி பார்த்தார்கள். விஷத்துக்கு ஓதி பார்க்கிற பொழுது கட்டாயம் ஏதாவது காணிக்கையை சொல்லுங்கள். அருமையானவர்களே, ஹதீஸில் இவைகள் சுபூத்தான விஷயங்கள், ஹதீஸில் வந்த விஷயங்கள். இனி நிறைவாக சொல்வார்கள், அன்னஹா ஹிர்ஸும் மினஷ் ஷயாத்தீனில் ஜின்னி வல் இன்ஸ். இன்சு ஜின்னு ஒருத்தர் நம்மளை அடிச்சிருவானா, அல்லது ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் நமக்கு வந்து விடுமா, வீட்டில் படுத்தா பதறி எழுந்திருக்கிறோம், குழந்தைகள் பதறி எழுகிறது என்று வந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், இதா வலா அல் அபுது ஜம்பைஹி, ஒரு மனிதர் தன்னுடைய படுக்கைக்கு சென்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் அமீன மின் ஷர்ரில் ஜின்சி வல் இன்சி, மனித தீங்குகளை விட்டும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவார். நம்ம எல்லாம் ஓதுறோம், ஓதாம ஒன்றும் படிக்கிறது இல்லை, எல்லாரும் ஓதுறோம். ஆயத்துல் குர்சி ஓதுறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், குல்லவுல்லா குல்லவுது ரப்பில் ஃபலக் எல்லாம் ஓதிடுவோம். ஓதிட்டு லாஸ்ட்டில் அதை ஆக்கியது கிடையாது. லாஸ்ட் வாட்ஸ்அப் படுத்துட்டு 2 தடவை அதை பார்த்துக்கிடு. அது கடைசியாக ஏதாவது செய்தி வந்ததா, வேண்டாம், எதுவும் வந்துட்டு பார்க்காதீங்கன்னு சொன்னால் இப்போ யாரும் பார்க்காம இருக்க போவதில்லை. பார்த்து எடுத்து முடிச்சிடுவோம். கடைசியாக சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி, இது போன்றவைகளை ஓதுங்கள், அவைகள் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஜின்னிடமிருந்தும் இன்சிடமிருந்தும். அப்போ பிள்ளைகளை தொட்டில் கிடத்துறோம், தொட்டில் துஆ நம்ம பிள்ளைகளுக்கு மேலே இப்படி போட்டு கொடுப்போம், அதை பார்த்துட்டு இருக்கும் பிள்ளைகளை தொட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி படுக்க வையுங்கள். ஷைத்தானுடைய தீண்டுதல் குழந்தைகளுக்கு வராது. நல்ல உறங்கிட்டு இருக்கும், திடீர்னு வீறிட்டால் என்ன காரணமும் தெரியாது, அதை யாரும் அடக்கவும் முடியாது, நீண்ட நேர போராட்டம். படுக்க வைக்கிற பொழுதே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு பிள்ளையை படுக்க வையுங்கள், அது நமக்கு பாதுகாப்பை தரும் என்று சொல்வார்கள். நிறைவாக லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்,
தொழுகைன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓத இல்லைன்னா அது தொழுகையே இல்லை என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹனஃபி மذஹபின்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் தொழுகை கமாலியத்தை அடையாது, பரிபூர்ணத்தை அடையாது என்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நமக்கு உயர்விலும் உயர்வு. அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக, அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அவனுடைய மண்கள் வருது. மஜ்லிஸில் எல்லாம் இப்போ கல்யாண மஜ்லிஸில் அல் ஃபாத்திஹான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நன்றியுரை அது இதுன்னு தொடங்கிறாங்களா? யார் ஓதுது? ஓதுதல் குறையுது. முன்னாடியெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு அல் ஃபாத்திஹா, இப்போ பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா பில் கைரி வல் ஃபضல் அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதுறாங்களோ, ஆனால் அது ஒரு குறைவு ஏற்படுகிறது. என்ன நடக்குன்னா, மணமகன் தன்னுடைய மகர் தொகையை மணமகளின் தந்தை இடத்தில் கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அது நல்லதா வேண்டாமா உள்ளதுக்கு நான் வரையில்லை. அந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது முடிஞ்சிருது. அடுத்தால ஆல்சா ஃபாத்திஹா துவா ஓதுவார்கள் என்றதும் அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமான்னு துவாவ ஆரம்பிச்சு. அப்போ நம்ம ஃபாத்திஹா ஓதி இருந்தாங்க நேரமாகுது. அருமையானவர்களே, மஜ்லிஸுகளில் அல் ஃபாத்திஹா என்று வருகிற பொழுது நம்மளால் 3 தடவை ஓத முடியுமா? 3 தடவை ஓதிக்கொள்வோம் என்ற அளவுக்கு நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி அடுத்த மஸ்அலாவிற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்கு நாடித்தான் இந்த பயான கையில் தூக்கின. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் ஆக்குவானாக. சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாவையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சிறப்பாக சொல்வார்கள். இன்றைக்கு பெரும்பாலானவங்களுக்கெல்லாம் சிஹரு அதே சில ஆளுக்கு சிஹரா மாறிட்டு, தலைவலி வந்தால் சிஹரா அல்முசா. தலைவலியெல்லாம் சாதாரணமாக வரும் போகும். சில சமயங்களில் நமக்கு ஒரு உணர்வை தருவதற்காக கூட வரும். போயிட்டே இருக்கிற சமயம் கால் கொஞ்சம் வலிச்சா சில ஆட்கள் சிஹரா அல்முசா. சிஹர் என்று ஒன்று இருக்கிறது இல்லை என்று நாம் மறுக்க வரவில்லை. சில ஆளுக்கு சிஹரா மாறி வேண்டாம். கண்மணி நாயகம் சொன்னதாக முஸ்லிமில் ஒரு ஹதீஸ், இது நல்ல பலன் உள்ளது, அனுபவ ரீதியானது. சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், இந்த 2 சூறாவையும் 41 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு வீட்டில் ஓதப்பட்டால் அந்த வீட்டில் யாராவது சிஹரில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் என்றார். இப்போ நம்ம 41 நாளைக்கு சூரத்துல் பக்ரானா 2.5 ஜுசு, சூரத்து ஆல இம்ரான் 1.25 3.25 ஜுசு ஆல்முசா 41 நாளா நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்? நம்ம தான் ஃபோனில் கையில் வச்சிருக்கிறோம். 2 பேஜ் ஓதுவோம், அடுத்த லாட்டன்ட் 4 பேஜ் ஓதுவோம், முக்கியமான ஃபோனாக இருக்கு. தொடர்ச்சியாக ஓதுங்கள், இடையில் பேசாமல் ஓதுங்கள். அனுபவ ரீதியானது. இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் சிஹரு என்று சொல்லி யாரிடமோ போகிறார்கள். ஏன்? சில இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் பாதுகாப்பானாக இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. மாற்று மத சகோதரர்களிடத்தில் கூட போயிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து ஆல்மிசா, நம்ம ஆல்மிசா மாற்றியெல்லாம் ஓதி பார்த்துட்டேன், அவங்களும் வந்து எல்லாம் செய்துட்டாங்க, ஒன்றும் குணம் கிடைக்கிது மாதிரி தெரியல, எனவே நான் போகிறேன் என்று சொல்லி மாற்று மத சகோதரர்களிடத்தில் கூட போய் நிற்கிற ஒரு கைசேதமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். வேண்டாம். முன்னால எல்லாம் அந்த அஸ்மா தல்சமாத்து நல்லா இருந்தது. காரணம் என்ன தெரியுமில்ல? ஃபோன் இல்லை. ஓதுதல் என்கிற பொழுது இடையில் ஏதாவது முறிவு ஏற்படக்கூடாது. சூரத்துல் பக்ரா ஓதுன்னு சொன்னால் ஒது எடுக்க போகிறோம், வயிற்றுக்கு சரியில்லை, பாத்ரூம் போகிறோம், அதெல்லாம் நிர்பந்தம் இல்லாத காரணத்தால் இடையில் முறிவில்லாமல் ஓத வேண்டும். ஆனால் நான் சில ஆட்கள்கிட்ட சொல்லிடுறது, அப்போ ஒரு வேலை செய்யுங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, பக்ரா, ஆல இம்ரான் 3ஐயும் டவுன்லோடு பண்ணுங்க. நீங்கள் ஓதியன்னா அது நடக்குமான்னு எனக்கு தெரியலை. டவுன்லோடு பண்ணி வீட்டில் இந்த பென் டிரைவில் எதிரையாவது போட்டு விட்டேன்னா அது பாட்டுக்கு ஓதிட்டாவது இருக்கிறது. 41 நாளைக்கு அந்த சப்தமாவது கேட்கட்டும். ஆனால் நம் வாயால் இந்த 2 சூறாக்களும் ஓதப்பட்டால் அந்த இடத்தில் சிஹர் இருக்காது. சிஹரின் ஒன்று இல்லை என்று மறுத்தவர்கள் கூட இந்த ஹதீஸை மறுக்க முடியவில்லை.
அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நிறைய பேர் பணத்தை எல்லாம் கொடுத்து வேஸ்ட் ஆக்கி அல்சா மாதிரி கொடுத்துட்டேன், அங்கே கொண்டு கொடுத்தேன், இங்கே கொண்டு கொடுத்தேன், என்னெல்லாமோ பண்ணுனாங்க, ஒன்றுமே மாற இல்லை. 41 நாள் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் அந்த கஷ்டம் நமக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும். அருமையானவர்களே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து நமக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை பற்றி அது கன்ஸ். ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் ஆயத்துல் குர்சிக்கென்று ஒரு தனி பாதுகாப்பு. இன்றைய புகாரியில் கூட நாம் ஓதணும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தினுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. பொறுப்பை கொடுத்துட்டா ராத்திரி எல்லாம் பாதுகாக்கணும், யாராவது ஜக்காத்தினுடைய பொருளை அள்ளுவதற்கு வந்தால் தடுக்க வேண்டும், பாதுகாப்புக்கு நிற்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ஒரு நாள் ஒருவன் வரான், வந்து ஜக்காத்தினுடைய பொருளை அள்ளுறான். அள்ளுனதும் அவன் கையேறி பிடிச்சிக்கிட்டான். அவன் சொன்னான், என்னை விட்டுருங்க, நான் புள்ளக்குட்டி உள்ளவன், என்னை விட்டுருங்க. விட்டுட்டாக. கண்மணி நாயகத்திரத்தில் காலையில் வந்ததும் கேட்டாங்க, அப்பா நேற்றுக்கு பாதுகாத்தியலை என்னாவது நடந்ததா? ஒருத்தன் வந்து வந்தான், அவனை பிடிச்சேன். அவன் என்ன சொன்னான்? பிள்ளைக்குட்டி உள்ளவன் சொன்னான். கண்மணி நாயகன் சொன்னாங்க, இன்னைக்கு வருவான் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு. அவன் பொய்யன். இன்றைக்கும் வந்த பொழுது திரும்பவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற பொழுது அவன் இதே வார்த்தையை சொன்னான், இறக்கப்பட்டு விட்டுறாங்க. இப்படி 3 நாள் நடக்கிறது. 4வது நாள் முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் வந்தா இவனை விடக்கூடாது, பிள்ளை குட்டி இருக்குதோ ஏதோ, நான் விடமாட்டேன் என்று பிடித்து வைக்கிறார்கள். வைத்தது அவன் சொன்னா, என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தரப்போம். நீங்க இப்படி பாதுகாப்புக்கு நிற்கிறீர்களே, பாதுகாப்புகளில் சிறந்தது ஆயத்துல் குர்சியை ஓதுனா போதும், அது பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னதும் இவங்க விட்டுட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் கேட்டார்கள், இன்றைக்கு வந்தான். என்ன சொன்னான்? இது மாதிரி ஒன்று சொன்னான், வந்தவன் பொய்யன், சொன்னது உண்மை என்றார்கள். வந்தவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை என்றார்கள். அருமையானவர்களே, இதை வைத்து ஒரு கிதாபில் எழுதுகிறார்கள். நம்ம வீட்டை விட்டு போறோம், வீட்டை பூட்டிட்டோம், இன்றைய நிலையில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. சொல்வார்கள், வீட்டை விட்டு நம்ம ஆண்கள் பொதுவாக பெண்களை கூட வீட்டில் வச்சுட்டு சில சமயம் வெளிநாட்டுக்கு போகிறோம், வியாபார சம்பந்தமாக வெளியூர்களுக்கு போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்கிறது. ஒரு ஆயத்துல் குர்சி வீடை பூட்ட ஒவ்வொரு நாளும் பல தடவை ஓதலாம். வீடு பூட்டப்படுகிறது, ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு வீட்டை பூட்டுங்கள். 70,000 மலாயிக்கத்மார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். அப்படியா சொல்றியா இன்சான் கேட்டோம்னா அப்படிதான். நம்பிக்கை முதலில் தீனில் அவசியம், நம்பிக்கை அவசியம். அருமையானவர்களே, ஆயத்துல் குர்சியை பற்றி ஒரு நிகழ்வை ஒரு கிதாபில் நான் பார்த்தேன். ஒரு பெரியவங்க ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் யார் தங்கினாலும் காலையில் மௌத்தாயிருவாங்க அப்படின்னு பிரபலம். அந்த வீட்டில் யார் போய் தங்கினாலும் காலையில் வஃபாத். ஒரு பெரிய ஷைத்தான் அந்த வீட்டில் இருக்குது. இவங்க பெரியவங்க பரவாயில்லை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு அந்த வீட்டில் போய் தங்குறதும் நைட் ஆகுது, இரவு நேரம் வருது. இரவு நேரம் வந்ததும் கதவு படப்படன்னு தட்டக்கூடிய சப்தம் கேட்குது. அது மனித சப்தம் அல்லன்னு விளங்கிக்கிட்டாங்க. கதவு சப்தம், கதவு தட்டக்கூடிய சப்தம் சாதாரண சப்தம் அல்ல, தடமுடன் சப்தமாக இருக்கிறது. உடனே இந்த பெரியவங்கள்ட்ட பிள்ளைகள் எல்லாம் சப்தம் கூட பாப்பா நம்ம வேண்டான்னு சொன்னோம் இல்லை, இந்த வீடு நீங்கள் தானே வந்தியா அப்படின்னு. இவங்க பார்த்தாங்க, ஷைத்தானை அடக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த சூரா ஆயத்துல் குர்சி. இவங்க ஓதுறாங்க, சத்தமா ஓதுறாங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்னு ஓதுனது. அந்த ஷைத்தான் அங்கிருந்து அதை திரும்ப ஓது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஷைத்தான் ஓது. இவங்க லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், இவங்க அதை ஓத, அதுவும் அதை ஓது. இப்படியே இவங்க அது ஓத இவங்க ஓத வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் ஓதி முடிக்கிறார். இது அதுக்கு ஓத முடியல.
இதை ஷைத்தானால ஓத முடியல. உடனே பார்த்தாங்க, ஆயத்தில் குர்சி பாதுகாப்பு. அந்த ஆயத்தில் குர்சிக்கே முத்தாய்ப்பாக இருப்பது இந்த கடைசி பகுதி. எனவே ஆயத்தில் குர்சி ஓதுத அப்படியே நிறைவுபடுத்திட்டு வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அலீம், வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அலீம், வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் என்று திரும்ப 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 இதை ஓதுகிறார்கள். ஓதி பிள்ளைகளெல்லாம் உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உறங்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் காலையில் சுபுகு தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து பிள்ளைகளெல்லாம் அப்படி வச்சுட்டு வெளியில் போய் பார்க்குறா, ஒரு பெரிய சாம்பல் குவியலாக கிடக்குது. சாம்பல் குவியலாக. இதை பள்ளிக்கு போய் அந்த ஊரில் ரொம்ப பக்குவமான ஒரு ஆள், வயசான ஒரு ஆள், பல்வேறு அனுபவங்களை பெற்ற ஆள், இவங்களை இப்படி பார்க்குறா. இன்னும் அப்பா ராத்திரி அந்த வீட்டில் தானே தங்கி இருந்தியோ, காலையில் வாரியலை, யாருமே அந்த வீட்டில் தங்கிட்டு காலையில் சுபுவுக்கு வாரது வளமையில் இல்லையே, வந்திருக்கிறீர்களே என்று பார்க்கிற பொழுது இவர்கள் சொன்னார்களாம், இப்படி நான் சத்தம் கேட்டது ஆயத்துல் குர்சியை ஓதினேன், நான் ஓத செய்தான் ஓத வலா யஊதுஹு நான் திரும்ப திரும்ப ஓதினேன், அதோடு ஸ்டாப் ஆனது என்று சொன்னதும் அந்த பெரியவங்க சொன்னாங்களாம், அந்த மிகப்பெரிய ஷைத்தானை ஆயத்தில் குர்சியினுடைய கடைசி பகுதி கரித்தது, அதுதான் அந்த சாம்பல் குவியல் என்கிறார்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, சில சமயங்களில் ஆயத்தில் குர்சியே வாயில வராது, பயத்தில். நம்ம ஷைத்தானை பார்த்த பயத்தில் அல்லாஹு லா இலாஹ அல்லாஹு லா இலாஹ அல்லாஹு லா இலாஹ, ஆயத்தில் குர்சி மறந்து போகுது. அல்லாஹு பாதுகாப்பானாக. பயத்தின் காரணத்தினால் கல்லன்னு சொல்லுது கூட வாய் வராதில்ல. ஏன் பயம்? பயத்தினுடைய நேரத்தில் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வரலையா, வலா யஊதுஹு வருதா, அதையாவது ஓதுங்கள். அதனால ஆல்சா வந்து ஆயத்தில் குர்சியை கட் பண்ணிட்டா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. வலா யஊதுஹு ஹிஃபுலுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். குர்ஆனுக்கு முத்தாய்ப்பாக சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ராவிற்கு முத்தாய்ப்பாக ஆயத்துல் குர்சியும் ஆமனர் ரசூலும். அதனால் தான் நாம் நம்முடைய நிகழ்வுகளில் எல்லாம் குர்ஆன் தமாமாக இருந்தால் கூட அலிஃப் லாம் மீம் ஆரம்பித்து வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் என்று ஓதிவிட்டு அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஓத ஆரம்பித்து நிறைவு பகுதிக்கு நாம் வருகிறோம். அருமையானவர்களே, ஆமனர் ரசூலையும் ஓதுகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் தந்த உயர்ந்த நிலைகளில் ஒன்று ஆமனர் ரசூல். அருமையானவர்களை, உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். பழைய காலம் உறங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கென்று ஒரு பெரும் தொகை வைத்திருந்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம், குல் ஹுவல்லாஹ் 3 தடவை ஓதுவோம், குல் அஊது பிர்பில் ஃபலக், குல் அஊது பிர்பின் நாஸ், ஆயத்துல் குர்சி, இன்னும் நமக்கு நாதாக்கள் சொல்லி தந்த சில துஆக்கள், அதற்குரிய ஔராதுகள் எல்லாம் ஓதினோம். இன்றைக்கு நிலவரம் எப்படி? இஷா தொழுதுட்டு ஃபேஸ்புக், படுத்துட்டு ஃபேஸ்புக், அப்படியே தூக்கம் வந்து தூங்குதல். நோய்கள் நம்மை ஆட்டி படைப்பதற்கு இவைகள் காரணம். பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நாளில் கூட கடைசி கட்டத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸை ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி, கை எந்த அளவுக்கு படுகிறதோ, முதுகுல சில இடத்துக்கு கை போகாது, போகக்கூடிய இளமறையிலும் அதை கொண்டு தேய்த்து தடவி விடுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், கடைசி நேரங்களில் கண்மணி நாயகம் ஓதி என் கையில் ஊதுவார்கள், அல்லது நான் ஓதி தூமானின் கையில் ஊதி அதை நான் தடவ வைப்பேன். இது நம்மிடத்தில் இன்றைக்கு பறிபோன ரகசியங்களாக இல்லை, பறிபோன கன்சுகளாக, பறிபோன பெரும் கஜானாக்களாக இன்று நம்மிடத்திலும் மாறி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் மாறி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, நிறைவான ஒரு செய்தி. இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஃபில்களை நமது ஊருக்கு அதிகம் தந்து கொண்டிருக்கிறார். போதாக்குறைக்கு ஹாஃபிலாத்துகள், ஹாஃபில்களோடு போட்டி போடுகிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா 2 பேரையும் போட்டி கூட்டா சில சமயம் அவங்க வின் பண்ணிடுவாங்க போல தெரியுது. அவ்வளவு நல்ல ஹைஃபுல்கள் பெண்களுக்கு.
ஹாஃபிதுகள், ஹாஃபிலாத்துகள், பல்வேறு மதரசாக்கள். ஒவ்வொரு மதரசாலையும் பட்டமளிப்புலால ஒரு 15 பிள்ளைகள், 16, 17, 18 என்று 10 பிள்ளைகளுக்கு குறையாமல் நமது ஊரில் ஹாஃபிதுகள். அருமையானவர்களை, ஒன்றை சொல்லியாக வேண்டும். பெர்சன்டேஜ் கணக்கெடுத்து பார்த்தால் 100 ஹாஃபிதுகளில் எத்தனை ஹாஃபிதுகள் குர்ஆனை மனதில் வைத்திருக்கிறார்கள்? அருமையான தாய்மார்களே, நம்ம பிள்ளையும் ஹாஃபிலாகணும், நம்ம வீட்டுக்கும் பைத்து வரணும், நம்ம வீட்டிலையும் வந்தவங்களுக்கு ஒரு குடிபானம் கொடுக்கணும், அந்த சந்தோஷத்தை பகிர வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் குர்ஆன் மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகளில் நமது வீடுகளில் இருக்கக்கூடிய ஹாஃபிதுகள் உட்பட எடை போட்டு பாருங்கள் எத்தனை பிள்ளைகளிடத்தில் ஹிஃப்ஸ் இருக்கிறது என்று. ஒரு அரை ஜுசுவை அவர்களால் ஓதி பாடம் கொடுக்க முடிகிறதா? இன்னைக்கு நான் சொல்ற, முன்னாலெல்லாம் தக்காக்கு பிள்ளைகள் கிடைப்பது கஷ்டம், இப்ப பிள்ளைகளுக்கு தக்கா கிடைப்பது கஷ்டம், பிள்ளைகளுக்கு பள்ளிகள் கிடைப்பது கஷ்டம். நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் நம்ம ஊர் ஹாஃபிதுகள் அதிகமாக வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. படிக்கக்கூடிய பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள், இப்போ சென்னை, பெங்களூர் இங்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் தொழுக வைக்கிறார்கள். ஆனால் மிகுந்த வேதனை, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட ஹதீஸுகளில் குர்ஆனை மறப்பதை பற்றிய, குர்ஆனை மனனம் செய்துவிட்டு மறப்பதை பற்றிய ஒரு எச்சரிக்கையினுடைய ஹதீஸுகள் தொடர்ச்சியாக சில பாபுகளில் வருகிறது. அருமையான ஹாஃபிதுகள், ஹாஃபிதுகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஹாஃபிதுகளை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள் எல்லோரும் வேதனைப்படக்கூடிய செய்திகள். ஹிஃப்ஸ் செய்துட்டு ஹிஃப்ஸ் புதுப்பாடம் கொடுத்து முடிச்சதும் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும் என்று நிர்பந்திக்கிறார்கள். நாங்கள் அந்த நிலையில் இருக்கிறோம். நான் மற்ற மதரசாக்களில் நிர்வாகிகளை சந்தித்து கேட்கிற பொழுது அவர்களும் சொல்லுகிற வார்த்தை அதுதான். பிள்ளைதான் குர்ஆனை முடிச்சிட்டானே, தௌர் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். 10 தௌர், 15 தௌர். நான் இந்த ஊர் நினைவில் ஒரு ஊருக்கு போறேன். அந்த ஊரில் ஒரு எந்த ஊர் பிள்ளைகள் வந்தாலும் ஹிஃப்ஸ் ஓதிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஓதுங்க வாப்பான்னு கேட்பேன். கொஞ்சம் ஓதுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு அவன் சும்மா ஓதிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். கடைசியில் ஒரு சின்ன பரிசு, ஏதாவது ஒரு காசை, அப்போ இதை வச்சுக்கிட்டு நீ ஓதுனது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. அதில் அந்த பிள்ளைக்கு நமக்கு இடையில ஒரு தொடர். ஒரு ஊரில் போனேன், ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பாப்பா ஹிஃப்ஸ் முடிச்சுட்டேன் அப்படின்றார். ஹிஃப்ஸ் முடிச்சுட்டீரா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கிராமம் தான். ஒரு நாளைக்கு பழைய பாடம் எத்தனை ஜுசு ஓதுறியன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 8 ஜுசு ஓதுறேன்டார். 8 ஜுசு ஒரு நாளைக்கு பழைய பாடம். அப்படி 8 ஜுசுவா வாப்பா, சந்தோஷமா. அவனுக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு அவன் என்று சொல்றான், பாப்பா என் கூட ஹிஃப்ஸ் முடிச்ச இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு நாளைக்கு 20 ஜுசு பழைய பாடம் ஓதுறான். நான் ஏன் இதை காயில் பதிக்க சொல்லுகிறேன் என்றால், நம்ம ஊர்ல இன்றைக்கு ஒரு நாள் குர்ஆன் ஓதுகிறார்கள், ஸ்பீடாக தான் ஓதுறோம். சரி, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்துக்காக வேண்டி நாம் அதை வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் என்றால், நம்ம ஊர்ல ஒரு ரகாத்து குர்ஆன் இது கூட இப்ப நடக்குது இல்ல, எல்லாம் இருக்கிற அதே கட்டத்தில் நினைத்து பாருங்கள். சில பிள்ளைகள்கிட்ட ஒரு சுமன் ஓத சொன்னால், அல்சா நான் போயிட்டு வரட்டா என்று. பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்னமா மஸலு சாஹிபில் குர்ஆன். குர்ஆனை உடையவர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? கட்டி போடப்பட்ட ஒட்டகத்தை போன்றது என்றார்கள். ஆடுன்னு கூட சொல்லல. பூமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அந்த வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். சொன்ன வார்த்தை என்ன? கட்டி போட்ட ஒட்டகையை போன்றது. வயின் ஆஹத அலைஹா, அதை பேணி கட்டி அதை பராமரித்து உரிய முறையில் கொண்டு சென்றால் அந்த ஒட்டகம் உன்னிடத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் கவனக்குறைவானாலும் ஒட்டகம் உன்னை விட ஓடிவிடும் என்று ஒரு உதாரணத்தை சொல்லி, வேற எதையாவது சொன்னா பரவாயில்லை, குர்ஆனை மனனம் செய்வது என்பது அல்லாஹ் நமக்கு தந்த தௌஃபீக். நம்ம பட்டமளிப்புலால் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பெற்றோர்களுக்கு அவர்களை கஸ்தூரி மலையில் உட்கார வைத்து தங்க கிரீடங்கள் சூட்டப்படும். உண்மை, ஹதீஸில் வந்த செய்தி. ஆனால் அதே சமயத்தில் குர்ஆனை மனனம் செய்துவிட்டு
அதை மறப்பது என்பது அல்லாஹ் பாதுகாப்பானாக. சில பிள்ளைகள் ஹாஃபில்கள், நான் ஹாஃபிஸா தான், நான் இங்கே தான் ஓதுனேன், இந்த மகதரால் தான் ஓதுனேன், இங்கே தான் ஓதுனேங்கலாம் சொல்கிறான். சொல்லிட்டு இப்போ டச்சு விட்டு போச்சுங்கிறான். என்ன வார்த்தை அருமையானவர்களே! டச்சு எதுக்கு விடுகிறது? குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்கு நாளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்வு என்பது நமக்கு தெரியும். பல பட்டமளிப்பு விழாக்களில் கேள்விப்பட்டது. அங்கே இதை பேச முடியாதுல்ல, மறந்தா அது ஒரு நல்ல சகனம் இல்லைங்குவாங்க. மறக்கிறதை பற்றி சொல்லாண்டா ஆரம்பிச்சா நல்லதை சொல்வோம், பாராட்டுவோம், அவர்களை புகழ்வோம், அவர்களுக்கு துஆ செய்வோம் என்று பட்டமளிப்பு விழாக்கள் இருக்குமானால் இங்கே நாம் சொல்லுகிறோம் குர்ஆனை மனனம் செய்துவிட்டு மறந்து விடுவதை பற்றி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை பிஸமாலி அஹதிஹிம். உங்களில் ஒரு மனிதர் பேசக்கூடிய பேச்சிலேயே கெட்ட பேச்சு என்ன தெரியுமா? நசீத்து ஆயத்த கீத்த வகீத்த, இன்னென்ன ஆயத்தெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்வது. ஹாஃபில்களுக்கு தெரியும். அலிஃபிலாமீமா அது வாதிடும் சார். சரி, முதல் 10 ஜுஸ் நல்லா இருக்கு. அந்த பின்னால ரமலான் காலங்களிலேயே அந்த இலைகிறது இது போன்ற பகுதிகள் வருகிற பொழுது அம்மன் கலக்கல் இருந்து ஒரு மாதிரி அதுக்கெல்லாம் பேர் வேற வச்சிருக்கு. அவைகள் வருகிற பொழுது ஒரு விதமான தடுமாற்றம். இந்த நிலையில் கண்மணி நாயகம் இப்படி சொன்னார்கள், மறந்தா கூட நீங்க மறந்துட்டு நசீத்து என்று சொல்லாதீர்கள். நான் மறந்தேன், நசீத்து கீத்தவ கீத்த என்று சொல்லார்கள். நுசிய மறக்கடிக்கப்பட்டது, உன் சீத்து என்று சொல்லுங்கள். இது ஒரு மரியாதைக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்றார்கள். அருமையானவர்களே, இமாம் நவவி ரலியல்லாஹு கராமத்தின் ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் நவவி இமாம். 45 வருஷம் தான் வாழ்ந்தா, கல்யாணமே முடிக்க இல்லை. நவவி இமாமுடைய கராமத்துக்கே தனி கிதாப். அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், அத்திபியான் ஃபீ ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன். குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்குரிய ஒழுக்க நடைமுறைகளுக்கு ஒரு கிதாப். எல்லோரும் உறங்குகிற பொழுது நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டும் ஹாஃபில்களே. எல்லோரும் சிரிக்கிற பொழுது நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். எல்லோரும் வீழ்வேடிக்கையில் ஈடுபட்டிருக்கிற பொழுது நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். என்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நாளைக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எல்லாரையும் அனுமதி கொடுத்துட்டு எல்லாரும் ஓதுங்க, எவ்வளவு ஓதுகிறீர்களோ வர்த்தகி உயர்ந்துட்டே போங்க. சில ஹாஃபில்கள் ஓதுவார்கள். நம்முடைய ஒரு ரிவாயத்தின்படி 6666 ஆயத்துகள். அவ்வளவையும் ஓதினால் எங்கே இருப்பார்கள்? நபிமார்களோடு 6666. அதுக்கு மேல வேற சில மர்த்தபாக்கள், அவன் செய்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தரஜாவை உயர்த்துவானே, அந்த தரஜாக்கள் எல்லாம் பார்த்தால் பல 1000 தரஜாக்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய ஒரு உயர் அந்தஸ்து. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் ஹாஃபில் ஆயிட்டாங்களா? அவங்களை நாம வேறொரு படிப்பிற்கு அனுப்புகிறோம். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதுக்குள்ள எல்லாம் புகுந்தா நம்ம வேற சில திருப்புறோம் என்று சொல்லிவிடுவீர்கள். நான் அதுக்குள்ள வரல. உங்க பிள்ளைகள் ஹாஃபில் ஆகி டாக்டர் ஆக்குங்கள், என்ஜினியர் ஆக்குங்கள், விஞ்ஞானி ஆக்குங்கள், நல்ல தலை சிறந்த நிபுணர்களாக மாற்றுங்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் தந்திருக்கிற குர்ஆனுடைய தனிச்சிறப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைதா காம சாஹிபுல் குர்ஆனி ஃபகரஅஹு பில்லைலி வன்னஹாரி ذكره وإذا لم يكن به نسيه. ராத்திரியும் பகலையும் ஓதினால் குர்ஆனை மறக்க மாட்டார். அதை ஓதாமல் இருந்தால், சிந்திக்காமல் இருந்தால், கேட்காமல் இருந்தால், ஏன் எத்தனை எல்லாரும் காதனை போற மாதிரி ஒரு கருப்பா வெள்ளையாட்டு ஒன்று இப்படி உட்கார்ந்து தானே இருக்கு. முன்னாலெல்லாம் ஒரு ஒயராவது தெரியும், இப்போ அதுவும் தெரியுது இல்லையே. ப்ளூடூத் அல்சா அப்படின்னு வச்சிருக்கத்தானே செய்கிறோம். எல்லாம் கேளுங்க, வேண்டான்னு சொல்லலை. வாட்ஸ்அப் கேட்கணும், அது கேட்கணும். வேண்டான்னு சொன்னால் இப்போ யாரும் கேட்க போறதில்லை. ஒரு மணி நேரம் நல்ல நல்ல காரிகள். முன்னால எல்லாம் ஒரு கிராத்து கேட்கணும்னா அந்த பழைய கேசட் இவ்வளோ பெரிய டேப் ரிகார்டு தூக்கிட்டு நடக்கணும். அதை போடணும், அதை திருப்பி போடணும். அது ஓடிட்டே இருக்கிற சமயம் அந்த இது மேலே போய் ஏறி சொருவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நமக்கு வேலை. இப்போ ஒன்றும் இல்லையே. எல்லோருடைய போன்களிலும் கிராத் அல்லவா?
அப்படி இருந்து கூட இன்றைக்கு குர்ஆனை கேட்பதற்கு ஆட்கள் குறைவு. ஹாஃபில்கள் நமது ஊர் மட்டுமல்ல, பல பகுதிகளில் இப்போ மேலப்பாளையம் ஹாஃபில்கள் நிறைஞ்ச ஊர். அங்கே இதே மாதிரி தான் ஹாஃபில்களும் உருவாகிறார்கள். நமது ஊரிலும் அல்லாஹ் தந்த தௌஃபீக் தானே, அதை பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்துவோம். இல்லை அல்சா அவன் இப்போ எஸ்எல்சி இப்போ எழுதினாதான் அவனுக்கு 16 வயசாயிட்டு முடித்திருப்பார்கள், தவறே கொடுக்கல. அதற்குள்ளால் அவனை கொண்டு போய் பள்ளியில் சேர்ப்பது, அந்த பாடமும் இல்லை இந்த பாடமும் இல்லை. கடைசியில் சனதுக்கு நேரத்தில் நமக்கும் அவர்களுக்கு இடையில, நிர்வாகத்துக்கும் அவர்களுக்கு இடையில ஒரு பெரிய போராட்டம். அல்சா சனது கொடுத்தா ஆகணும், இல்லைன்னா முடியாது, நாங்கள் வந்துடுவோம், வந்து பாடம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா நம்ம வாழ்க்கையை நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு நாம் குர்ஆன் ஷரீஃப் எவ்வளவு பிரதிகள் பள்ளிகளில் இருக்குது, வீட்டில் இருக்குது. சைஸுக்கு சைஸ் தெரியுமா? சின்ன சைஸ்னா அதில் ஒரு 3, கொஞ்சம் பெருசுனா அதில் ஒரு 2, அதை விட பெருசிய சைஸா குர்ஆன் வீட்டில் பிரதிகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறோம். சிலதெல்லாம் திறந்து கூட பார்க்கப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்குது. அதை இப்படி திறந்தா, இந்த புதிய குர்ஆன் திறந்த டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குமே, கேட்கப்படாமல் குர்ஆன்கள் வீட்டில் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், ஒரு ஆள் குர்ஆனை வச்சு ஓதிட்டு இருக்கிறார். அன்றைக்கு பிரதிகள் இல்லை, குர்ஆன் பிரதிகளாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிரதிகளாக இல்லை. நம்ம சின்ன வயசுல கூட எல்லா வீட்லையும் 10-15 குர்ஆன் பிரதியாக இருந்தது இல்லை. ஒரு குர்ஆன் இருக்கும், 2 குர்ஆன் இருக்கும், போட்டி போட்டு ஓதிடும். இன்றைக்கு சின்ன குர்ஆனை எல்லாம் எடுத்து ஷோகேஸுக்குள்ள வைக்கிறாங்க. அழகா இருக்காங்க, அங்கே இருக்க. அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நான் ஒரு இடத்துக்கு வந்தேன், ஒரு ஆயத்தை ஒரு ஆள் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்து சொன்னாங்களாம், யர்ஹமுஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல நிரப்பமான ரஹ்மத்தை செய்வானாக. லகத் அத்ரகனி ஆயத்த கதா வ கதா, இன்னென்ன ஆயத்துகளை எனக்கு நினைவுபடுத்தினார். குந்து அன், நான் அவைகளை எல்லாம் மறந்திருந்தேன், எனக்கு நினைவுபடுத்திட்டார். டேப் ரெக்கார்டு இல்லை, ஓதுவதற்கு வசதிகள் இல்லை, பிரதிகள் இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இந்த ஆயத்துக்களை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு அவைகள் மறந்து போயிருந்தது. எனக்கு நினைவுபடுத்தினார்கள். மின் சூரத்தி கதா அவ கதா, இன்னென்ன சூறாக்களில் இன்னென்ன ஆயத்துகள்ல எனக்கு சின்ன மறதி இருந்தது, அதை அவர் ஓதினார், அதை கொண்டு எனக்கு நிஅமத்து கிடைத்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா ஷரஹ பஅதல் ஃபத்ஹி என்பார்கள். ஃபத்ஹுல் பாரிக்கு பின்னால் புகாரி ஷரீஃபுக்கு ஒரு ஷரஹே இல்லை என்பார்கள். நாங்கள்லாம் புகாரி ஷரீஃப் ஓதி கொடுக்கிற பொழுது ஃபத்ஹுல் பாரியை விட உம்தத்துல் காரி என்ற ஒரு ஷரஹ் கூடுதலாக பார்ப்போம். அது அரபி அல்லாதவர்கள் எழுதியது. ஆனால் ஃபத்ஹுல் பாரிக்கு நிகரான ஒரு ஷரஹே இல்லை. இந்த ஹதீஸனுடைய விளக்க உரைகள் சொல்வார்கள், வஹ்தலஃப ஸலஃபு ஃபீ நிஸ்யானில் குர்ஆனி, குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு மறக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஃபமின்ஹும் மன் ஜஅல ذلك மினல் கபாயிரி, சிலர்களெல்லாம் இதை பெரும்பாவமாகவே கணக்கிட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்ம பிள்ளை பட்டம் வாங்கி வருகிற பொழுது எவ்வளவு சந்தோஷம். வீட்டில் வந்து அவனுக்கு நம்ம ஒரு மாலையை போடுறோம், ஒரு தண்ணியை கொடுக்குறோம், ஒரு பாலை கொடுக்குறோம். பாப்பாட்டை வாங்கிக்கோ, கம்மாட்டை வாங்கிக்கோ, அப்பாட்டை வாங்கிக்கோ, நல்ல செய்தி. மற்ற ஊர்களில் கூட இல்லை. நான் எங்கள் ஊருக்கு நான் தான் முதல் ஹாஃபில், என்னை வரவேற்க யாருமே கிடையாது. நான் பாட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போனேன். ஆனால் இங்கே ஒரு ஹாஃபில் வந்தால் அவர்களை மாலை போட்டு, ஊர் முழுவதும் எவ்வளவு ஹாஃபில்கள், ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் இருந்தால் கூட மாலையை போட்டு அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைத்து, அந்த வீட்டில் வருபவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லி அவனை மோந்து வரவேற்கிற நாம் இதை நினைவில் வைக்க வேண்டும். சிலர்கள் அதை கபாயிர் என்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மாமின் அஹதின் தஅல்லமல் குர்ஆன சும்ம நஸியஹு இல்லா பிதம்பின் அஹதஸா, ஒருத்தன் குர்ஆனை மனப்பாடம் செய்துட்டான், அதை அவன் மறக்கிறான் என்றால் அது அவன் செய்த தவறு.
என்று சொல்லிவிட்டு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கஸீர். அவங்கவங்க கைதான் அந்த சிரமத்தை வாங்கி கொண்டது. அருமையான ஹாஃபில்கள், அருமையான ஹாஃபிலாத்துகள், என்னையும் சேர்த்து சொல்லுவேன், நம்மை ஓத விடாமல் தடுக்கக்கூடிய ஆயிரம் தடைகள். குர்ஆன் எடுத்து வச்சு பாருங்க. குர்ஆன் ஒரு 2 ஜுஸு ஓதிடலாம், ஒரு ஜுஸு ஓதிடலாம் நினைக்கிற சமயம் அப்பந்தான் முக்கியமான காலைவர். அவர் வேற ஒன்றை பார்க்க சொல்வார், ஃபோன் போட்டு நம்மகிட்ட சொல்வார், நான் வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பியிருக்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் குர்ஆன் ஓதிட்டு இல்லை அவசரம் பார்த்து சொல்லியிருங்க. அதோடு அவசரம் மூடி வச்சதுதான். நீ 3 நாளைக்கு பிறகு நான் இந்த குர்ஆனை நினைவுக்கு வருகிறது. அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகிறது, கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, அரல்து அலா துனூபி உம்மதி, என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்கள் எல்லாம் உரில்து எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. ஃபலம் அர தம்பன் அஅலம மின் சூரத்தின் மினல் குர்ஆனி ஊத்தியஹா ரஜுலுன் சும்ம நஸியஹா. ஒரு மனுஷனுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் கொடுத்தான். சூரா யாசீனானாலும் சரி, மனப்பாடம் பண்ணிட்டு மறந்தால் தண்டனை தான். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் சொன்ன வார்த்தை, இந்த ஹதீஸில் கொஞ்சம் லோஃப் இருக்கிறது என்றால் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு. இன்றைக்கு சைத்தான் அதுக்கெல்லாம் வந்து சொல்லி தருவான். அந்த ஹதீஸ் லைஃப் ஆமே, அந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட தைரியம் வரவா? குர்ஆனை மரணம் செய்தவர்கள், இது வட்டமளிப்புலால நாம பேச முடியாது, நான் எங்கேயும் பேசுவதில்லை. இன்றைக்கு நான் எனக்கும் வேதனை, என் மக்களை நான் ஹாஃபிலாக்கி இருக்கிறேன், உங்கள் மக்களை ஹாஃபிலாக்கி இருக்கிறீர்கள், ஓதச் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், இன்றைக்கு எவ்வளோ வாப்பா ஓதுனா என்று கேளுங்கள். இன்னொரு ஹதீஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அதாபுகள்ல கடுமையான அதாபு, தும்ம யனாமு அன்ஹு, குர்ஆனை கற்றுட்டு அவன் தூங்குகிறான், ஹத்தா யன்சாஹு, அவன் மறப்பது வரையிலும் தூங்குகிறான். அப்படியே வார்த்தை. அருமையானவர்களை, தூங்கி கழிக்கிறோமே தவிர குர்ஆன் ஓதப்படுவதில்லை. சில ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, ஓதுகிற கடைசி வரைக்கும். நம்ம ஊரிலேயே கேட்போம், எவ்வளவு கத்துமுல் குர்ஆன் ஓதுனீங்க சார்? 2000 சொல்லுவாங்க. 2000 ஹத்துமுகள், 2000 தௌர்களை நாம் செய்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் சொல்வார்கள். இமாம் ருயானி ரலியல்லாஹு அவர்களும் இதைத்தான் சொல்வார்கள். ஒரு ஆளுக்கு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். சில ஆட்கள் சொல்கிறாங்க, அல்சா நான் ஹாம்சா தான், டெய்லி 5 ஜூஸ் ஓதுன அல்சா, இருந்தாலும் மறந்து போகுது. கொஞ்சம் வயசு ஏற ஏற மறக்கும். சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சமயம் தைரியமாக தொழுகை வச்ச தொழுகையெல்லாம் ஒரு வயசு போனதுக்கு பின்னால் 2 சைத்தான் நம்மகிட்ட வருவாங்கல்ல, நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கிறோம், நமக்கு தப்பு வந்துடக்கூடாதுன்னு வேறு நினைப்போம். சைத்தான் அது தாரது வந்தால் வந்துட்டு போகுது. நம்ம தொழுவிக்கிற சமயத்தில் பொதுவாக குர்ஆன் வச்சு பார்க்குறாங்கல்ல, அப்போ ஒரு எண்ணம், எனக்கு யாரும் எடுத்து தந்துடக்கூடாது. ஏன் எடுத்து தந்தா என்ன? நான் தராவி தொழுவிக்கிற சமயம் சொல்லுவேன், எடுத்து தாரதுக்கு தானே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அறவே எடுத்து தராமல் இருந்தாலும் அவருக்கு கோபம் வந்து, எனக்கு யாரும் எடுத்து தந்துடக்கூடாது. சில ஆட்கள் இப்படி சொல்லியே தொழுகை வைக்கிறாங்களாம், எனக்கெல்லாம் எடுத்து தரக்கூடாதுப்பா, நான் எடுத்துருவேன். அவன் 3 தடவை மேலே போயிட்டு வருவா, 4 தடவை மேலே போயிட்டு வருவா, தொழுகை பாத்திலா, அது வேற சட்டம் வருது. நமது ஊரில் இந்த குர்ஆன் பாக்கு இதுக்குன்னு ஒரு மசாலா வச்சிருக்கிறாங்க தெரியுமா? பாக்கு இதுக்குன்னு அற்புதமாக அந்த ஃபகீஹுகள், ஃபுகஹாக்கள், நாதாக்கள் நம்ம ஊரில் செய்கிற வேலை. நான் ஷாஃபி மதுஹபில் எல்லாரும் தொழுகையில் நின்றுட்டு எடுத்து கொடுத்தா தொழுது நிற்கிறவனு தொழுகை பார்த்துறாமே. வெளியிலிருந்து ஒரு ஆள் ஓதுனா பிரச்சனை இல்லை, அவர் ஓத நான் கேட்கிறேன், நான் ஓதுகிறேன் என்று ஓதிவிடலாம். தொழுகையில் ஒரு ஆள் நின்றுட்டு அவர் எடுத்து கொடுக்கணும்னா, எடுத்து கொடுக்கிறேன் உள்ள நிய்யத்து வரக்கூடாது, நான் ஓதுகிறேன் என்ற நிய்யத்து. இதுபோல நிய்யத்து பிரச்சனைகள் அவர் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக குர்ஆனை வைத்திருக்கிறார்கள் அருமையான சகோதரர்களே. அதனால் தான் ஷாஃபி மதுஹபில் இமாம் ருயானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், ஒரு மனுஷனுக்கு ஓதுறார் அவர், ஆனால் மறந்து போகுது, வயது முதிர்வில் மறந்து போகுது. சில நோய்களில் ஓதவே முடியதில்லை. இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது, கிராத்தை கேட்டுகிட்டே இருக்கலாம், நல்ல நல்ல கிராத்துகள். அதில் கூட இப்போ நமக்கு வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்தால் உடனே 10 பேருக்கு அனுப்பி விட்டுருவோம்ல, 10 காரிகளுடைய பெயர் போட்டு யார் பேரை தொட்டாலும் அந்த கிராத் போதும். இதெல்லாம் ஒரு பெரிய
புகழுக்காக வேண்டி பரப்புதலுக்காக வேண்டி ஆக்கப்பட்டிருப்பதை தவிர இது உண்மையாக ஆக்கப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், மன் ஹஃபிலல் குர்ஆன அவ் பஅலஹு, கொஞ்சமோ கூடுதலோ ஒருவர் குர்ஆனை மனனம் செய்து விட்டார், அவர் குர்ஆனை மனனம் செய்யாதவரை விட உயர்ந்தவர். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்? நமக்கு சூரா யாசின் நல்ல மனப்பாடம், சூரத்துல் வாக்கியா மனப்பாடம், ரஹ்மான் மனப்பாடம், கஹ்ஃப் சூரா, துஹான், நம்ம ஊரில் நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள், இது அறவே தெரியாதவரை விட நாம் உயர்ந்தவர். எந்த விதத்தில் உயர்ந்தவர்கள்? நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்வான், ஓது வர்த்தக்கின்னு சொல்லி சமயம் நாம சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு அலிபிலாமின்னு ஓதி பார்ப்போம், இலாஹுக்கும் இலாஹும் இதுக்கு ஓடிடும். அங்கிருந்து ஆயத்துல் குர்சி தாவி ஆமன ரசூல் ஓதி லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தின் ஓதிட்டு அடுத்தால ஓத கிடைக்காம இருந்தால் யாசீனை ஓத ஆரம்பிச்சிடலாம், துஹானை ஓத ஆரம்பித்து விடலாம். தெரிந்தால் உயர்ந்தவர்கள் தான். அது அவனை விட்டும் மறக்கடிக்கப்பட்டால் வெறும் ஹாஃபில்களை மட்டுமல்ல, அதற்கும் அவருக்குரிய சூழ்நிலைகள் மாறும். அந்தஸ்தை இவன் தான் குறைக்கிறார். எனவே குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதை நீங்கள் உங்களுடைய இதயங்களில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இதுதான் ஃபத்தாவர் ரம்லி ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம ஊரில் 2 ஃபத்வாக்களை பிரபலமாக பேசுவோம். ஒன்று இமாம் ரம்லி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபத்வா, இன்னொன்று இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபத்வா. இவங்க 2 பேருக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் கூட வரும், நமக்கு தெரியும். அவங்களுடைய கருத்து வேறுபாடுகளுக்குரிய தனி கிதாபுகளும் இருக்கிறது. அதுல இமாம் ரம்லி ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேட்கப்பட்டதாம், அம்மன் நசியல் குர்ஆன, குர்ஆன் ஒருத்தன் மறந்துட்டான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் கடைசி வரையிலும் குர்ஆனை தரிபடுத்தி வைப்பானாக. நாதாக்களுடைய பரக்கத்தை கொண்டு குர்ஆனை நெஞ்சத்தில் தரிபடுத்தி வைப்பானாக. பிள்ளைகள் ஹாஃபிலாக்குவதை குறைத்து விட வேண்டாம், ஹாஃபில்கள் வர வேண்டும். ரம்லி ரலியல்லாஹு அன்ஹு கூட என்ன கேட்குறாங்க, ஒரு ஆளு குர்ஆனை மனப்பாடம் செய்யலாம், கொஞ்சமோ அதிகமோ, நாமளும் இதிலையும் தப்பி விடலாம் முடியாது. அல்சா எனக்கு முன்னாலெல்லாம் சூரத்துல் கஹ்ஃப் நல்ல மனப்பாடம் தான், இப்போ மறந்துட்டேன்னு சொன்னா குற்றவாளி தான். இப்பொழுது மறந்து விட்டேன் என்றால் குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாத்தார்கள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அருமை பெரியவர்களே, ரம்லி இமாம்கிட்ட கேட்ட பொழுது என்ன கேட்குறாங்க, ஹல் யஜிபு அலைஹி ஹிஃப்லுஹு அம்லா, அதை திரும்ப மனப்பாடம் பண்ணணுமா வேண்டாமா? மறந்துட்டேன், முயற்சி பண்ணணும் தான் அல்சா, டைமாக மனப்பாடம் பண்ணி பாருங்கள். எத்தனையோ பேர் மறந்த பிறகு எடுத்த ஹாஃபில்களை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப இமாம் அவங்ககிட்ட கேட்டாங்க, அது மனப்பாடம் பண்ணணுமா? ஃபைன் குல்தும் பிவுஜூபிஹி, அது கட்டாயம் மறந்துட்டா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும்னு நீங்க வாஜிபுன்னு சொன்னீங்கன்னா, அப்படி மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறது பெரும்பாவமா? மஸ்ஸலாவை கொஞ்சம் அறிவாளித்தனமாக கேட்குறாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்து மறந்து விட்டால் அதை மீண்டும் மனப்பாடம் பண்ணுவது கட்டாயமா? நீங்க கட்டாயம் தான் மஸ்ஸலா கொடுத்துட்டீங்கன்னா அதை மனப்பாடம் பண்ணாமல் இருப்பது கபாயிர்ல பெரும்பாவத்தில் கட்டுப்படுமா? அதோட நிறுத்தல்ல, ஃபத்வா நீட்டுக்கா. ஹல் யுஃபர்ரகு பைனல் பாலிகி வ கைரிஹி, சின்ன பிள்ளை பெரியவங்க வயசானவங்க இதுல வித்தியாசம் உண்டா? மறந்தது சின்ன பிள்ளையா இருந்தா, 3 வயசு 4 வயசு ஹாஃபிதுகள் எல்லாம் கேள்விப்படுறோமே, அவன் மறந்துட்டா. இதுல நான் ஒரு வேதனையான செய்தி என்னன்னா, இந்த ஒரு நாள் குர்ஆன் ஓதுறாங்கல்ல பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புருட்டுத்தனமான ஒரு தைரியம், நான் தான் ஒரு நாள் குர்ஆன் ஓதிட்டேன் அப்படின்னு பாடமே பார்க்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஹாஃபிதுகளே, ஒரு நாள் குர்ஆன் கண்ணியத்துக்குரிய விஷயம், மரியாதைக்குரிய விஷயம். அதை முதலாக ஓதியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் குர்ஆன் ஓதினார்கள். அவங்க தான் ஒரு ரக்காத்தில் அந்த ஒரு நாள் குர்ஆனை ஓதினார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இதை கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஒருத்தன் பாலிகான பையன், சின்ன பையன் இல்லை, பெரிய பையன், வயசுக்கு வந்த பையன் அல்லது வயசுக்கு வந்த பெண் பிள்ளை, ஹாஃபிலத்து தஹாவுனன் வ தகாசுலன் கான நிசியானுஹு கபீரா, பொடுபோக்கு தன்மையா அத்துக்கிடலாம்.
எனக்கு வேறு வேலை இருக்குது, வேலையெல்லாம் பெரிய வேலை ஒன்றும் இல்லை, டைம் கிடைக்குது. இன்றைக்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கே காலேஜில் படிக்கிறது, அதில் ஒரு 4 அரியர்ங்கிறான், ஹிஃபுதையும் மறந்து விடுகிறார்கள் அல்லது அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள். ஆனால் சில பிள்ளைகள் நல்ல தலை சிறந்த ஆலிம்களாக இருந்ததற்கு பின்னால் ஹாஃபிலாக இருந்து டாக்டராக, என்ஜினியராக, பல்வேறு துறைகளுக்கு போனதற்கு பின்னாலும் நன்றாக இருக்கிறார்கள். தஹாவுனன் வ தகாசுலன், பொடுபோக்குத்தன்மையாக, சோம்பேறித்தனமாக, வேண்டா வெறுப்பாக. மதா ஹாஃபிஸாவாயிட்டமே, பத்திரிகையில் பேர் போட்டுக்கலாம், கல்யாண பத்திரிகையில் அல் ஹாஃபில் அல் ஹாஃபிலா, அதற்காக அல்ல. நமக்கு இன்னொன்று தெரியும், ஹதீஸுக்களை வல்லுநர்கள்ட்ட ஹாஃபிதுனாலே அர்த்தம் வேற. 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தான் ஹாஃபில். இப்போ நம்ம இவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டி ஹாஃபில் அல் ஹாஃபில் என்றெல்லாம் கொடுக்கிறோம். வயஜிபு அலைஹி ஹிஃப்லுஹு, அதை மனப்பாடம் இடுவது அவருக்கு கட்டாயம் என்கிறார்கள் இமாம் ரமதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இதே ஃபத்வா, ரெண்டும் ஃபத்தாவல் குபரா தான், நமக்கு தெரியும். ஃபத்தாவல் குபராவில் ஒரு பகுதியில், ஃபத்தாவல் குபராவினுடைய நடுப்பகுதியில் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி என்றால், ஓரப்பகுதியில் இமாம் ரமலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபத்வா, 4 வால்யூம் உள்ள ஃபத்வா. ரெண்டையும் ஒரே கிதாபில் பார்க்கலாம். அதில் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு ஹாத்திமத்துல் முஹக்கிகீன் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டதாம், நிஸ்யானுல் குர்ஆனி கபீரத்துன் فكيف ذلك مع خبر الصحيحين لا يقول احدكم. சஹீஹான ஹதீஸ்ல கபீர்ல பெரும்பாவத்தில் அதை எண்ணல்ல இல்ல, ஷிர்க் பெரும்பாவம், கொலை செய்யுது பெரும்பாவம், பொய் சாட்சியம் சொல்லுவது பெரும்பாவம், பெற்றோர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது பெரும்பாவம். நம்மில் உயிரோடு இருக்கிற பெற்றோர்களை அல்லாஹ் நமக்கு என்றும் கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நம்மை விட்டு மறைந்து விட்ட பெற்றோர்களுடைய கபர்களை அல்லாஹ் சுவன பூஞ்சோலை ஆக்குவானாக. பெற்றோர்களை வேதனைப்படுத்துவது பெரும்பாவம். எங்கேயாவது குர்ஆனை மறப்பது பெரும்பாவம்னு வர இல்லையே. அவங்ககிட்ட கேள்வி கேட்டவங்க கொஞ்சம் கூட கவனமாக கேள்வி கேட்டிருக்கிறார். குர்ஆனை மறப்பது பெரும்பாவம்னு எங்கும் வர இல்லையே, ஹதீஸ்ல இப்படி வரலையே. நாம கூட இன்றைக்கு என்ன சொன்னோம், நசீத்தோடு சொல்லாதீங்க, நுஸ்ஸிய அலைய, என் மீது அது மறக்கடிக்கப்பட்டதுன்னு வேண்டாம் சொல்லுங்க என்றுதானே சொல்லப்பட்டது. சஹாபிகள்ல கூட சில சஹாபாக்கள் எனக்கு இன்னென்ன ஆயத்துகள் மறந்ததாக இருந்தது, அதை நினைவுபடுத்தி தந்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்ட சமயத்தில் அதுக்கு நீண்ட கேள்வி, ஒமல் முராது பின் நிஸ்யான் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றா, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு, வல் ஹதீஸு தால்லு அலா அன்ன நிஸ்யானுல் குர்ஆனி கபீரத்துன் அப்படின்னு ஃபுக்கஹாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்டு அதை மறப்பது என்பது பெரும்பாவம் என்று இமாம் ரமலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரியில் சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் வச்சு நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, அவர் நல்ல பாடம் பார்க்கிறார், கஷ்டப்படுகிறார், ஆனால் அவருக்கு மறந்துகிட்டே இருக்கு. சில ஆட்கள் சொல்றாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாருன்னு சார், விளங்குதில்லை. அவர் பாவி அல்ல. சிலருக்கு சில சிரமமான சூழ்நிலை, பெரிய முஃப்தியா இருக்கிறாங்க, ஃபத்வா கொடுக்கிறது வேலை, பாடம் நடத்துவது வேலை, அவங்களுடைய குடும்ப சூழல் அவர்களை நிர்பந்திக்கிறது, அவர்களுக்கு பெரும்பாவம் அல்ல. ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறார்கள். சிலருக்கு வயது முதிர்வு, ஓதுவதற்கு நேரம் கிடைக்கல, அவர்களை பெரும்பாவி என்ற லிஸ்டில் சேர்க்காதீர்கள். மாற்றமாக பொடுபோக்குத்தன்மை, சோம்பேறித்தனம், அது பார்த்துக்கிடலாம், அது பரவாயில்லை என்று சொல்பவர்களாக இருந்தால் அது பாவத்தில் கட்டுப்பட்டது, அது நான் பெரும்பாவம் சொல்லல என்று இரண்டையும் ஒன்று சேர்த்து இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஃபத்வாவில் இவைகளை நீண்ட ஒரு ஃபத்வாவில் நமக்கு சொல்வார்கள். இமாம் ஹைத்தமி ரலியல்லாஹு, இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹுக்கு அஸ்ஸவாஜிர்னு ஒரு கிதாப், அது கபாயிர்கள் பெரும்பாவங்களை விளக்குவதற்குன்னே உள்ள கிதாப். அருமையான சகோதரர்கள், ஹாஃபில்கள் நிறைந்த நம்முடைய பகுதி, நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஹாஃபில்கள் இல்லை என்றால் நமக்கு அது ஒரு கௌரவ குறைவாக நினைக்கிறோம். உண்மைதான், அப்படியே நினைப்போம். ஆனால் நல்ல ஹாஃபில்களை உருவாக்குவோம்.
தைக்கா கிடைக்கலன்னு பிள்ளைகளை தொழுக வைக்காம இருக்க வேண்டாம். நாமளாவது மாமுமா ரெண்டு தொழுகிறா அப்படின்னு சொல்லி தொழுக வைக்கும். இப்பெல்லாம் தைக்கால ஒவ்வொரு தைக்கால 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்னெல்லாம் வச்சிருக்கிறோம். நான் கூட தராவிய தொழுவிக்க இடத்துல 5 சலாம் தொழுவிக்கிறேன். ஆனால் நான் ஒரு நிபந்தனை, 10 சலாமும் பாடம் பார்க்கணும். முசல்லால வந்து ரக்காத்தை மாற்றிக்கிடலான்னு தயாராக இருக்கேன். அவங்க தான் என் கூட தொழுவிக்கணும். அப்போ தான் நம்மளும் பாடம் பார்க்குறோம். 5 சலாம்னா அந்த 5 சலாத்தை மட்டும் பாடம் பார்க்குது, இன்னொரு 5 சலாம் காணாம போயிடுது. அதனால 10 சலாமும் பாடம் பார்க்கணும். முசல்லால வந்து முதல்ல உள்ளதை நான் தொழுவிக்கிறேன், அந்த ஹாப்ஸா சொன்னா பின்னால் உள்ளது நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல தைரியம் நமக்கு வேணும். இல்லை நான் அதை பாடம் பார்க்கல, நான் இந்த சுமன் தான் பாடம் பார்த்தேன், அந்த சுமன் நான் பாடம் பார்க்கல. கடைசியில் குர்ஆன் என்ன நிலைமைக்கு நம்மிடத்தில் ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜவாஜிரில் சொல்வார்கள், கால ஜலாலுல் புல்கீனி ரஹ்மஹுல்லாஹ் வ ஸர்கஷி வ கைருஹுமா மஹல் கௌனு நிஸ்யானிஹி கபீரத்தன். குர்ஆனை மறப்பது என்பது பாவம், பெரும்பாவம் என்று சொன்னவர்கள் எதை வைத்து சொல்கிறார்கள் தெரியுமா? இதா கான அன் தகாசுனின் வ தஹாவுனின், பொடுபோக்கு, சோம்பேறித்தனம். இல்லை நான்லாம் அப்படி பொடுபோக்கெல்லாம் இல்லை சார், எனக்கு நிறைய வேலை. என்ன வேலை? வாட்ஸ்அப் பார்க்க வேலை, ஃபேஸ்புக் பார்க்க, படுத்து தூங்குற வேலை, நேரம் இல்லாமல் இல்லை. இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு அன்ஹு நம்மை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் உங்களுடைய நேரத்தை. ஒரு நாள் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் காலையிலேருந்து என்னெல்லாம் செய்தோன்னு நினைச்சு பாருங்க. வேஸ்டாக்கின நேரங்கள் எவ்வளவு என்பது நமக்கு தெரியலாம். 24 மணி நேரத்தில் தூங்கினது ஒரு 5 மணி நேரம்னு போட்டா வேஸ்டாக்கினது கூட்டி கழிச்சு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்கே உட்கார்ந்தது, அவங்க கூட கீபத்து பேசுனது, நமீமத்து பேசுனது, ஹசது, பொறாம அத்தனையும் கணக்கிட்டு பாருங்கள். சுமார் 2-3 மணி நேரங்களை நீங்கள் வேஸ்டாக்கி இருப்பீர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே நாம நேரமில்லை என்று சொல்ல வேண்டாம். இப்னு ஹஜர் அல்-ஹைத்தமி சொன்னாங்க, பெரும்பாவம் இல்லைன்னு வராதிங்க. ஃபத்தாவால ஃபத்வா என்பது வேற, தக்குவா என்பது வேற என்று வருகிற பொழுது ஜவாஜிரில் சொல்வார்கள். அது கபாயிர் என்று சொன்னவர்கள் பொடுபோக்குத்தன்மையும் சோம்பேறித்தனமும் இருக்குமானால் குர்ஆனை மறந்த நிலையாக மாறும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை சிந்திப்போம், குர்ஆனுடைய வழியில் நாம் வாழுவோம், குர்ஆனுடைய முறைப்படி நாம் வாழுவோம். ஒரு செய்தி, குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு ஆதாபுன்னு திபியான்னு எழுதியிருக்கிறார்களா? யார் எழுதியவர்கள்? நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கராமாத்தில் எழுதுவார்கள், அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஃபத்வா கொடுத்ததால் அரசாங்கத்துக்கு இருந்து வந்துதான் நவவி இமாம அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னாங்க. அரசர் சம்பளம் கொடுக்குற ஆள் சொன்னாலும் அவர் சம்பளம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு சம்பளம் நான் வாங்கியது இல்லை. இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா வந்துட்டாக. இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு அரசன் சொன்னாங்க, உங்களை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியுது, உங்களை கடைசியில் விசாரிச்சுக்கிட்டேன் போங்கன்னு. இவன் கடைசியில் போய் உட்கார்ந்தா, கடைசியில் கூப்பிட்டான். கூப்பிட்ட சமயம் அரசனுக்கு முன்னால் ஒரு விரிப்பு வச்சிருந்தானோ, அதில் ஒரு புலிப்படம் போட்ட விரிப்பு, புலிப்படம். நம்ம அலாமத்து நமக்கு வந்திருக்கு, நான் நிறைவுபடுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். இது நான் எனக்காக வேண்டியும் நம் மக்களுக்காக வேண்டிய நாங்களும் ஹிஃப்து மர்சா வச்சு படாத பாடுபடும். படக்கூடியவர்களுக்கு தெரியும். பட்டமளிப்புலால பாப்பா நீங்கள் உங்களுக்கு பட்டம் தரதில் என்ன, எங்களுக்கு நாங்கள் யூனிவர்சிட்டி பட்டம் இல்லையே, ஆகிரத்தினுடைய பட்டம் தானே, பிரிண்டாக்கி கையெழுத்து போட்டு தாரது தானே. அந்த கையெழுத்துக்குன்னு ஒரு மரியாதை, இது வாங்கித்தான் ஆக வேண்டும். பாடம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டாலும் பரவாயில்லை, அது சார் ஒரு பட்டம் கொடுத்துருங்களா சார், இல்லை நாம் அடுத்தார ஓத மாட்டான். மிரட்டல்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தார்கள் புரிவானாக. அதில் அந்த நவவி ரஹ்மத்துல்லாஹி புலி படம் போட்ட ஒரு விரிப்பு, அந்த விரிப்பில் வந்து உட்கார்ந்துருக்கிறா. மன்னர் ஏதோ கேட்டாங்களாம், கேட்டதும் அவங்க சொன்ன வார்த்தை எழுந்திருச்சாங்கல்ல, புலியும் சேர்ந்து எழுந்துருச்சு. இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹுடைய கராமாத்துகளை எழுதுவார்கள். கம்பத்தில் வாழ்ந்த அம்பாநாயகம் சொல்வார்களாம், நம்ம வாழ்க்கை முழுவதும் சேர்ந்தால் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு செகண்டுக்கு சமம்.
கிதாபுகளை எழுதி தந்தவர்கள். ஷாஃபி மதுஹபினுடைய 13 ஃபத்வா கிதாபுகள், தொஹுஃபாவானாலும் சரி, எதுவானாலும் நிஹாயாவானாலும் அத்தனையும் மின்ஹாஜினுடைய சரகுகள். மின்ஹாஜை தந்தவர்கள் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சொல்வார்கள், பாவம் செய்யாதப்பா, பாவம் செய்தால் குர்ஆனுடைய மனப்பாட சக்தி இழக்கப்படும். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்லின், என்னுடைய உஸ்தாத் வக்கீடத்தில் நான் போய் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் மனப்பாட சக்தி கம்மியாக இருக்கு. யார்? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவர்கள். அப்போ ஔசானி பி தர்கில் மஆசி, பாவத்தை விட்டுறப்பான்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய காலகட்டம் கண் பார்வை முழுவதும் பாவங்கள் நிரப்பப்பட்ட பாலம். நான் அவங்களால ஹிஃப்ல் ஓதக்கூடிய பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே பேசுது, அப்போ குர்ஆன் ஓதுற நாக்கு போய் பேசாத, உடனே மாறிடும். இதை சொன்னதும் இல்லை சார் அப்படி தான் செய்தேன். பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்கிற பொழுது அவர்கள் உருவாகுவார்கள். அதில் ஒரு செய்தி சொல்வார்கள். இப்னு ஸக்கான் ஒருவர் இருந்தார். ஒவ்வொரு ரஜுலுன் கான ஹாஃபிழல் குர்ஆனி, அவர் குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தார். இருந்தாலும் அவர் கான்ஸ்டான்டினோபிளில் ஒரு பெண்ணை அவர் விருப்பப்பட்டார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய ஊருடைய கட்டுக்கோப்புகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஊருடைய கட்டுக்கோப்புகள் எல்லாம் கொஞ்சம் சிதறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பல நிலைகள் உருவாகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவர் ஒரு பெண்ணை விருப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த பெண்ணின் காரணத்தினால், அந்த பெண் நஸ்ரானியான பெண்ணாக இருந்தால், கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தால், ஒரு கட்டத்தில் அவளின் காரணத்தினால் இவர்களுக்கும் மார்க்கம் பறிபோக ஆரம்பித்தது. குர்ஆன் முழுவதும் அவர்களுடைய இதயத்தை விட்டு போய்விட்டது என்று எழுதுவார்கள். உண்மையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஹாஃபிலாத்துகளுக்கும் நான் இதை சேர்த்து சொல்வேன். இதே போன்று அல் முஅத்தினு ஸாலிஹ் ஒரு முஅத்தின் இருந்தார்களாம். ஒரு முஅத்தின், அவர்கள் குர்ஆனை நல்ல முறையில் ஹிஃப்ல் செய்த ஒரு ஹாஃபிலாக இருந்தார்கள். பக்தாதில் இருந்தார்கள். ஒரு நஸ்ரானி பெண்ணை விருப்பப்பட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் பிள்ளைகளிடத்தில் சொல்வேன், திருமணம் முடிக்க வருகிற பிள்ளைகளிடத்தில் பழைய கால பண்பாட்டின்படி நம்ம பெற்றோர்கள் நமக்கு பார்த்து தருகிற பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது கசக்காத வாழ்வாக இருக்கும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இலகுவாக நிக்காவுடைய பாப் பேசினா நிறைய பேசலாம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் என் கையில் கிடைச்சதுனால ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நானும் குர்ஆனை மனதில் வைப்பதற்கு, ஓதுவதற்கு காரணமாக இருக்கும். இப்போ நிறைய செய்திகள் இதில் தொகுத்தேன். எல்லாம் வந்தபுறம் இதை சொல்வேன்னு சொல்லிட்டு தான் அந்த முதல்ல ஃபலாயிலுல் குர்ஆன் பேச ஆரம்பிச்சேன். அருமையானவர்களே, அந்த முஅத்தின் அவர் ஒரு நஸ்ரானியான ஒரு பெண்ணினுடைய விஷயத்தில் மாட்டிக்கொண்டார். அவளை கல்யாணம் முடிக்க நாடினாள். ஆனால் அந்த பெண்ணுடைய வாப்பா சொன்னாரா, நீ நஸ்ரானி ஆகணும், நீ கிறிஸ்தவனாக ஆகணும். இந்த மனிதர் அவருக்கு ஒட்டுப்பட்டார். இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறியதவராக செத்து போனார். அவரை பற்றி எழுதப்படுகிறது, இதற்கு பின்னால் குர்ஆன் முழுவதும் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ ஒரு பெண், கேரளாவில் ஒரு பெண் நல்ல ஹாஃபிலத், இன்றைக்கு கடவுள் இல்லைன்னு பேசிட்டு குர்ஆன் ஆயத்தை வச்சே பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. குர்ஆன் 2 நிலையில் நமக்கு இருக்கும். ஒன்று, குர்ஆன் நாளைக்கு ஷஃபாஅத் செய்யும் அல்லது பத்வா செய்யும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மக்களை நல்ல ஹாஃபில்களாக ஆக்குவானாக. குர்ஆனை மனதில் தாங்குகிற நல்ல இதயமாக அல்லாஹ் நம்முடைய மக்களுடைய இதயங்களை ஆக்கி அருள் புரிவானாக. ஆண் பெண் ஹாஃபிலத்துகளுடைய இதயங்களில் குர்ஆனை தரிபடுத்தி குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை அதிகப்படுத்தி தருவானாக. நாளை குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நல்ல நிலையில் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபத்வாக்கள் நாம் பேணக்கூடிய இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமியினுடைய ஃபத்வாக்கள், இதுபோல பல ஆயிரக்கணக்கான அறிஞர்களுடைய கருத்துக்களை எடுத்து கொண்டு வந்தேன். நேரமில்லை. எல்லாவற்றையும் நினைவில் படுத்தி ஹாஃபில்களாகிய உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத் செய்வேன். நாம் இறப்பது வரையிலும் குர்ஆன் ஓதுவோம், குர்ஆனை கேட்போம், குர்ஆனை ஓதுவோம், குர்ஆனை கேட்போம். அல்லாஹ் நம்முடைய நெஞ்சத்தில் குர்ஆனை தரிபடுத்தி குர்ஆனோடு மரணிக்கிற பாக்கியத்தை தந்து, குர்ஆன் இருக்கிற
உடல்களை மண் அரிப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன் இருக்கிற உடல்களை நரகம் தீண்டுவதில்லை. அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த நிர்வாக பெருமக்கள், உலமாக்கள் அத்துணை பேர்களுக்கும் நன்றி சொல்லி துஆவை கொண்டு வசியத் செய்தவர்களாக நானும் உங்களுக்கு துஆ செய்வேன் என்ற வாக்கை அளித்தவராக விடைபெறுகிறேன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயர் கூறி அவனது தூதராய் அவனியில் வந்துதித்த அண்ணல் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுதமணி மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிரந்தமதை சுத்தியுடன் ஓதியிடும் பக்தி நிறை மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 99ஆம் ஆண்டின் 21ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ் சயீத் அப்துல் ரஹ்மான் ஆலிம் பாகவி ஃபாதில் அஹ்சனி ஹசரத் அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு வல்லிறை ஏகனின் நல்லருள் நிறைவாய் சூழ நடி சிறப்போடு நிறைவடையும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸில் என்னென்ன நாட்டத்தேட்டங்களோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோமோ நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்றைய மஜ்லிஸின் செலவினை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் MAK ஷுஐப் நூஹ் ஆலிம் மஹதரி அவர்களின் கானா அப்பா குடும்பத்தினர் ஆகியோர் ஏற்றிருக்கிறார்கள். அன்னவர்களின் குடும்பத்தின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 22 விசேஷ தினமாகும். 1000 பாமாலைகளை இவ்வவனிக்கு அளித்த மகான் அல்லாமா ஷாம் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு தினமாகும். நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினையும் மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தினையும் துபாய் அல் குரைர் பள்ளியின் இமாம் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் M சுலைமான் லப்பை ஆலிம் மஹதரி அவர்கள் வழங்க உள்ளார்கள். எனவே பொதுமக்களும் பெருமக்களும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து மரண அறிவித்தல் ஒன்று. தீவு தெருவைச் சேர்ந்த தம்பான் MI முஹம்மது இப்ராஹிம் அவர்கள் இன்று அதிகாலை 5 மணி அளவில் தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பகா அளவில் சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் மர்ஹூம் தம்பான் முஹம்மது இஸ்மாயில் அவர்களின் மகனும் மர்ஹூம் அல்ஹாஜ் KS முஹம்மது நூஹு அவர்களின் மருமகனாரும் ஹாஜிகளான மர்ஹூம் பிரபு சுல்தான் மஹ்மூத் நெய்னா, மர்ஹூம் KS சயீத் அப்துல் ரஹ்மான், முத்துக்கட்டி MSA முஹம்மது அப்துல் காதிர், SH முஹம்மது நூஹு, ML முஹம்மது யூனுஸ் ஆகியோரின் மருமகனும் மர்ஹூம் அல் ஹாஃபில் தம்பான் MI முஹியுத்தீன் அப்துல் காதிர் அவர்களின் சகோதரரும் அல் ஹாஃபில் தம்பான் MI முஹம்மது இஸ்மாயில், தம்பான் MI முஹம்மது நுஅமான், தம்பான் MI அனஸ் இஸ்ஹாக் ஆகியோரின் தந்தையும் அல் ஹாஃபில் ஹசன் நுஃபைஸ் அவர்களின் தாய்மாமாவும் MN காதர் சாஹிப், SAR யூசுப், முஹம்மது லப்பை, ஹாஃபில் ஃபஸ்ல் இஸ்மாயில், ஹாஜிகளான பிரபு முஹியுத்தீன் அப்துல் காதிர், பிரபு முபாரக் காதர் சாஹிப், ஹாஃபில் பிரபு முக்தார் இப்ராஹிம் ஆகியோரின் மச்சானும் ஹாஜி MN ஷாவுல் ஹமீத் அவர்களின் சஹலையும் அல் ஹாஃபில் MAK ஜயீம் இஸ்மாயில், MAK அப்துல் கஃபார் ஆகியோரின் பெரியப்பாவும் அல்ஹாஜ் SAR காதர் சாஹிப், SAR மின்ஹாஜ் முஹியுத்தீன், தம்பான் குடும்பத்தாரான AK முஹம்மது இப்ராஹிம், AK மஹமூத் சுலைமான், SJ இப்ராஹிம் ஹலீல், SJ மஹமூத் ஹசன், SA இப்ராஹிம் மக்கி, மர்ஹூம் AS முஹம்மது இப்ராஹிம், AS அப்துல் அசீஸ் ஆகியோரின் ஒன்றுவிட்ட சகோதரரும் ஆவார்கள். அன்னாரின் ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 8:30 மணி அளவில் குருவித்துறை பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும் என அன்னாரின் குடும்பத்தார்கள் அறிய தருகிறார்கள். அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று அறிவிக்கப்பட்டதன்படி இலங்கை மக்களின் துயர் நீக்குவதற்காக நாம் நேற்றும் வசூல் செய்தோம். இன்றைய தினமும் நேற்று அறிவிக்கப்பட்டதன்படி நமது மஜ்லிஸில் வசூல் நடைபெறுகிறது. பொதுமக்கள் தாய்மார்கள் அதிகமாக உதவி செய்து நம்முடைய அண்டை நாடான இலங்கை மக்களின் நல்வாழ்விற்கு உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الفاتحة. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم اوصل بلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة وبركة نازلة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم إنك تعلم اسمهم ونصبهم. اللهم إن كان محسنا فزد في حسناتهم وإن كان مسيئا فتجاوز عن سيئاتهم. اللهم أعذهم من عذاب القبر وظلمة القبر وزحمة القبر وضيقة القبر. اللهم برد مضجعهم ووسع مدخلهم ونفر قبرهم واجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. اللهم اسكنهم جنة الفردوس مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم اقض حاجاتنا فاقضها يا قاضي الحاجات وتعلم أمراضنا فاشفها يا شافي الأمراض وتعلم ذنوبنا فاغفرها يا غفار الذنوب وتعلم عيوبنا فاسترها يا ستار العيوب برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.